மதிமுக கட்சி ஆரம்பித்த போது அது தொடக்கத்திலிருந்து எல்லா செயல்பாடுகளையும் பங்கேற்றவர் நீங்க. அதனுடைய அந்த வரலாற்றை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. முதலில் இனிமேல் தனி வாழ்வா சக வாழ்வா, இனிமேல் தனி வாழ்வு தான், தனி கட்சி தான் என்று முதல் கையில் போட்டு வைக்கும். அதற்கு பிறகு நான், அதுக்கு பிறகு தங்கவேல், இவங்க தான் முதலில் ஃபவுண்டிங் லீடர்ஸ். இந்த மதிமுகவினுடைய தொடக்கத்திலிருந்து நீங்க உழைச்சு அதை ஒரு கட்சியா மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா? நீங்க தான் வைகோவை கொண்டு வந்து முட்டுச்சந்துல நிறுத்திட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. நான் அவரோட 93 அவ்வளவு கஷ்டப்பட்டு ஐநா சபையில வேலை கிடைச்சது. அதை போகாம 93 இவரோட உழைச்சேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தா நான் சுப்ரீம் கோர்ட் கூட போயிருப்பேன். இவரால அந்த பிராக்டிஸும் 93 முடிச்சுக்கிட்டேன். வைகோ நல்லா வரணும்னு நினைச்சுதான் வைகோ கூட இல்லாத நேரத்துல, அன்னைக்கு திமுக இல்லாத நேரத்துல அவருக்கு பிரபாகரனை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. வைகோவுடைய டிரைவர் துரைன்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப இறந்துட்டார். அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணாச்சி உங்களை நிக்க வைக்கணும்னு விரும்புறாங்க, அண்ணாச்சி பையனுக்கு துரைக்கு விருப்பம் இல்லை. இந்த தேர்தல் கமிஷன் எங்க அங்கீகாரம் போச்சு, நாங்க திரும்ப வேணும்னு அப்புறம் வழக்கு தொடுத்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் பிறகு பம்பர சின்னம் வாங்கிட்டு வந்தோம். பம்பர சின்னம் வாங்கின எனக்கு பம்பர சின்னம் இல்லாம வட சின்னம் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்பவே இந்த பையன் தலையிட்டு. 80களில் வைகோ பேசிய முகப்பாக எப்படி இருந்தது கூட்டங்களில், மாநாடுகள் பேசும்போது அந்த கருப்பு துண்டை இப்படி எடுத்து போட்டு அப்படி பேச முடியுதா? இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன், நெடுமாறன், ஈவிகே சம்பந்தம் இருந்தேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிரபாகரன் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகும்போது, இவருக்கு முன்னாடி வைகோ பாக்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அழைச்சிட்டு போது எனக்கு வக்கீல் பாரு, ஜெயலலிதா KSR பாங்க. அதான் நீங்க எம்ஜிஆர்டையும் பிரபாகரன் நீங்க தான் அழைச்சிட்டு போறீங்க, ஜெயலலிதா கிட்டையும் நீங்க தான் அழைச்சிட்டு கலைஞர் என்னுடைய திருமணத்தை சந்திக்கிறார். ஸ்டாலினை தெரிக்கும் ஐநா மன்றத்துக்கு போறதுக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கும், அதே மாதிரி வேலைச்சேரி வீட்டுல குயின் மேரிஸ் காலேஜ் பிரச்சனை போகும்போது நான் மட்டும் தான் ஸ்டாலின் மேல வழக்கு போட்டோம். நான் 8வது அக்யூஸ். இப்படிப்பட்ட ஸ்டாலின் அவங்க அப்பாவை கெட்டி போட்டார், என்ன செய்ய விடாம. இதே கனிமொழிக்கு டைவர்ஸ் நான் தான் வாங்கி வெளியே தெரியாம ராஜீவ் படுகொலை, அந்த பொண்ணும் நமக்கு நன்றி இல்லை. அவர் பின்னாடி வந்த அத்தனை பேரையும் பின்னுக்கு தள்ளி அவர்களுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு கட்சியை கொண்டு போய் தான் மகன்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவர் இந்த கட்சியை வளர்த்து எடுப்பாருன்னு நம்புறீங்களா நீங்க? இல்லைங்க, அவரு மகனுக்கு பயப்பட்டு கொடுத்தாரா? சரி, இந்த ஸ்டாலினுக்கும் இந்த துரை வைகோவுக்கும் உங்களை ஏன் பிடிக்கல? ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு மேல ஒரு ஈகோ. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் அரசியலாளர், வழக்கறிஞர், மதிப்புக்குரிய ஐயா KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள் குறித்து பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். மதிமுக கட்சி ஆரம்பித்த போது அது தொடக்கத்திலிருந்து எல்லா செயல்பாடுகளையும் பங்கேற்றவர் நீங்க. அதனுடைய அந்த வரலாற்றை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வைகோ மதிமுக உருவாக்குறதுக்கு முன்னாடி பல விஷயங்களை சொல்லணும். அன்னைக்கு நான் திமுகவுடைய வைகோ உடைய நான் இல்லை, நெடுமாறனோட இருந்தேன். சரிங்க. அந்த கட்டத்துல பிரபாகரன் 1977 இருந்து கிட்டத்தட்ட 87 வரைக்கும் என்னோட நெருங்கி இருந்தார், கூட தங்கி இருந்தார். சரி. அப்போ வைகோவுக்கு மத்திய சிறையில பாண்டிபஜார் சம்பவத்தின் போது அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரி. முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன இதெல்லாம் வேண்டான்னு, அண்ணன் நெடுமாறன் இருக்காரு பாத்துக்கிடுவாரு, இல்ல எங்க ஊருக்காரருங்க நாடாளுமன்றத்தில் நல்லா பேசுவாரு நான் சொல்லணும். சரி வர சொல்லுங்க சார். அதாவது தலைவர் பிரபாகரன் வைகோ அவர்களை சந்திக்கணும்னு சொன்ன போது வேண்டான பின்னாடி பாத்துக்கிடுவாங்க. அவர் திமுக நம்ம எம்ஜிஆர் நமக்கு சரியா இருக்கிறாரு. சரி. பாண்டிபஜார் சம்பவம் நான் பாண்டிபஜார் சம்பவம் முடிஞ்சு போச்சு, ஜெயில இருக்கிறேன், நம்ம வெளியே கூட பாத்துக்கலாமே சொன்னாரு. இல்ல தம்பி கேளுங்க, அவர் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார், திமுக உறுப்பினர் மட்டுமல்ல, ஈழத்தமிழருக்காக அவர் பேசி இருக்கிறார், அது எனக்கு தெரியும், நீங்க அவசியம் பார்க்கணும், எனக்கு உதவி செய்யறா இருந்தா அவசியம் பார்க்கணும் கையை பிடிச்சிட்டு ஜெயிலர் ரூம்ல. சரி அப்பனா வர சொல்லுங்கன்னு சொல்லி அவர் டெல்லியில இருந்து புறப்பட்டு வர்றாரு. ஒரு சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு மத்திய சிறைக்கு அழைச்சிட்டு போறேன். இது கூட ரெக்கார்ட்லாம் என்கிட்ட இருக்கு. சரி. கூட ஆச்சா குருசாமின்னு ஒருத்தர் வந்தார், எங்க ஊருக்காரு, சிவக்குளம் ஆச்சா குருசாமி. அவரு வெளியே நின்றுட்டாரு. சரி. பிறகு நாங்க உள்ள போய் பார்த்தோம். பார்த்துட்டு வெளியே வர்றாரு.
இப்படி வரும்போது அவர் வைகோ என்ன சொல்லிடுறாருன்னா, ராமநாதபுரத்துல ஈழ விடுதலை மாநாடு நடத்துறோம், அந்த மாவட்ட செயலாளர் சத்யேந்திரன் நடத்துறாரு, கலைஞர் வர்றாரு அந்த நிகழ்ச்சிக்கு, மாநாடு அவர் தான் தலைமை தாங்கிறாரு, திமுக மாநில மாநாடு ராமநாதபுரத்துல, அந்த மாநாட்டுல பேச போற, என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். சரி, நான் நாளைக்கு சாயந்தரம் ரயில் வண்டியில ராமநாதபுரம் போறேன், அப்போ ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ன்னு ஏதோ ஒன்று நினைக்கிறேன், சரிங்க, புறப்பட்டு நான் ராமநாதபுரம் போறேன் அவர் சந்திச்சு தான் அங்க போனாரு. கலைஞர் தலைமையில ஈழ விடுதலை மாநாடு ராமநாதபுரத்துல மாவட்ட செயலாளர் சத்யேந்திரன் நடத்துறாரு. அந்த மாநாட்டுல நான் பேச போறேன், உங்களுடைய குரலாத பேசுறேன், என்ன பேசணும்னு நீங்க சொல்றீங்களோ அதை பேசுறேன்னாரு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க பேசிட்டாங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன், 7 ரூம்ல, சென்னை மத்திய சிறையில, இந்த சிறையில இங்க வந்து இது இருந்தது ரயில் ஏத்த மாதிரி. ஆமா, பேசிட்டு பிறகு மறுநாள் ரயில் வண்டியில ராமநாதபுரம் போறாரு. ராமநாதபுரம் மாநாட்டுல அருமையா வைகோ பேசுறார். நேற்றைக்கு பிரபாகரனை சென்னை மத்திய சிறையில் சந்தித்தேன், அவையே சந்திச்சாப்ல, நான் அழைச்சிட்டு போகாத மாதிரி, அதாவது நீங்க அழைச்சு கொண்டு மறைச்சிட்டாரு. அப்ப நான் திமுகவில் இல்லை, நெடுமாறனோடு இருக்கின்றேன், பாண்டிபிஜார் சம்பவத்தில் நெடுமாறனோடு இருக்கேன். சரிங்க. அப்படி சந்திக்கும் போது அந்த பேச்சு, மாநாடு பேச்சு முழுவதுமே வைகோ பக்கம் திரும்புது. சரி, இளைஞர்கள் பிரபாகரன் சந்திச்சுட்டு வந்திருக்காரா அன்னு அவர் பக்கம் இளைஞர்கள் சாய்கிறாங்க. தொடர்ந்து ஈழ பிரச்சனையை பொதுக்கூட்டங்களில் பேசுகிறார். அவருக்கென்று திமுகவில் இளைஞர்கள் உருவாகிறாங்க. இப்படியாக வரும் பொழுது 89 சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு கோவில்பட்டியில போட்டியிடுறதுக்கும் அவர் உதவி பண்ணார், நான் அதை மறுக்க கூடாது. சரி, கலைஞரும் என்னை கட்சியில சேர்த்தார் 88ல, 89ல கலைஞரும் கொடுத்தாரு. அது கிடைக்கிறதுக்கு வைகோவும் உதவி செய்தார் என்று நன்றியோடு இந்த பதிவு செய்ய, அதை நான் மறுக்கல. சரி, இப்படியா இருக்கும் பொழுது அந்த தேர்தலில் எனக்கு தோல்வி வந்துருச்சு. அன்னைக்கு நான் அமைச்சர் ஆகிறது கொஞ்சம் ஓட்டுல போயிடுச்சு. அன்னைக்கு இவர் கொஞ்சம் எனக்கு வேலை பார்த்து தான் ஜெயிச்சிருப்பேன். சரி, அது கொஞ்சம் சரியா வேலை பிரச்சாரம் இல்லை கோவில்பட்டி தொகுதியில. பிறகு என்னாச்சுன்னா, திமுக ஆட்சி 89ல அமைஞ்ச உடனே கலைஞர்கிட்ட சொல்லாம செய்யாம இலங்கைக்கு சென்றார். சரி, தம்பியை சந்திச்சுட்டு வர்றார். இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கு கழுகுல சுதாகன் எழுதிட்டார், வைகோ என்ற நாடாளுமன்ற புலி தென் திசை நோக்கி ஈழத்தை நோக்கி சென்று விட்டது எழுதிட்டார். என்கிட்ட முதல் நாள் சுதாகன் பேசுறார், என்ன வைகோ இலங்கைக்கு ஈழத்துக்கு போயிட்டாரான்னு பேசுறாரு. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியும், அவங்க வீட்டுக்காரங்களுக்கு யாருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, உடனே வந்து குமரி அனந்தன் சட்டமன்றத்தில் ரைஸ் பண்றார். சட்டமன்றத்துல அன்னைக்கு சட்டமன்றம் நடக்கு, ஜூனியர் வருது, குமரி அனந்தன் ரைஸ் பண்றாரு. நான் கோர்ட்ல இருக்கேன், ஹைகோர்ட்ல இருக்கு. உடனே ஒரு 11 மணிக்கு ஒரு தாக்கல் வருது. ஹைகோர்ட்ல போலீஸ் காவல் நிலையம் மாதிரி அங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கான ஒரு பார் அசோசியேஷன் பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கும். அங்க சொல்லி என்னைய லா சேம்பர் 22ல இருக்கிற காந்தி உடைய ஆபீஸ், நான் எங்க ஆபீஸ், உடனே முதலமைச்சர் அறைக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி தகவல் வருது. போறேன், கீழே சட்டமன்றத்துல கலைஞர் இருக்காரு, சண்முகநாதன் கீழே இருக்காங்க. அப்புறம் என்னை உட்கார சொன்னாங்க. அப்புறம் கலைஞர் நான் வந்துட்டேன்னு சொன்ன மேல வந்தார். வந்த உடனே, அப்பா வைகோ கோபால்சாமி, அப்ப வைகோ கிடையாது, கோபால்சாமி இலங்கைக்கு போயிட்டாரமாப்பா, எனக்கு தெரியாது, நீ தானப்பா அனுப்பி விட்ட, டைகர்ஸுக்கு உனக்கு தானப்பா தொடர்பு இருக்கோ புலிகளுக்கோ அன்னு கடுமையா என்ன பேசுறாரு. இவ்வளவு பேச்சு கிடையாது. பேசிட்டு ஒன்று சொல்றாரு, விஜயநகர சாம்ராஜ்யம் நினைக்கிறீங்களா இத அண்ணாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. சரி, எனக்கு தெரியாதுங்க, தெரியாது, உனக்கெல்லாம் தெரியும்பா அன்னு, நீ திமுக இல்ல அறிவாலயம் பக்கம் வந்துடக்கூடாது அன்னு சொல்லிட்டார். சரி, அன்றைக்கு பேச நிறுத்திய கலைஞர் ராஜீவ் படுகொலை 89-90க்கு அவர்கிட்ட, எனக்கு அவர் டச் இல்ல. 91ல கனிமொழிக்கு எப்படியாவது டைவர்ஸ் வாங்கணும் அங்கு போதா பேசுறார் போன்ல. குடும்ப பிரச்சனை ஏற்பட்டனாலதான் பேசி இரவுல போய் கனிமொழிக்கு கோர்ட்டே கூடாத நேரத்துல இரவுல போய் வெளியே தெரியாம டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன். 2 முறை கூட்டு போறேன். முதல்ல ஃபைல் பண்ணணும், அப்புறம் 6 மாசம் கழிச்சு
அந்த டைவர்ஸ் உத்தரவு வாங்கணும். இப்படி வாங்கி கொடுத்த அது வரைக்கும் அவரு பேச்சுவார்த்தை இந்த இலங்கைக்கு போனதுனால. இடப்பட்ட நேரத்துல நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது, ராஜீவ் படுகொலை நடக்குது, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சியும் கலைச்சிட்டாங்க, சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சரி, இவ்வளவு சமாச்சாரங்கள் நான் கோவில்பேட்டில் வேலை செய்யறேன் திமுகவுக்கு. வைகோ நிக்கிறாரு காளிமுத்து. சரி, இப்படியாக கதைகள் போகுது. வைகோ இலங்கைக்கு போனதுனால ஒரு திமுகவில் கலைஞர் குடும்பம் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. முரசொலி மாறன் உட்பட, பேராசிரியர் உட்பட. பேராசிரியர் என்கிட்ட போன் பண்ணி கேட்கிறாரு, என்னையா இப்படிலாம் அர்த்தம்லாம் பண்றாரு எனக்கு கேட்டாரு. பிறகு நான் என்ன கோர்ட்டு வேலை முடிச்சுட்டு வைகோ வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, பயந்து போய். அமைச்சர் தங்கவேலு கூட போகல. நான் கோர்ட்டு முடிச்சுட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு போறேன். அந்த அம்மா வைகோவுடைய அந்த அம்மா இருப்பாங்க, துணைவியார் மனைவி இருப்பாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசிட்டு ஆறுதல் படிச்சுட்டு நான் வருவேன். அப்பெல்லாம் இவங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. பிறகு வந்துட்டு செஞ்சுட்டு பிறகு கவலைப்படாதுங்க, நான் எப்படியா தவுகள் அறிஞ்சு அங்க இருந்து தெரிஞ்சு கொண்டு வந்துடுறேன், என்ன எப்படி இருக்காருன்னு கேட்டு நல்லா இருக்காரு. எனக்கு தகவல் வந்தது, பேபி சோர்ஸ் மூலம் விசாரிச்சு வந்துட்டாரு, இங்கே தான் இருக்காரு. அப்புறம் அந்த மாதிரி சொன்னேன், என்கிட்ட சொல்லிட்டு போகலாம் இல்லையா ஐயா? உண்மையாவே அவர் சொல்லிட்டு போல, வீட்டுக்கு சொல்லிட்டு போல. என்னாச்சு, அவர் புறப்படுற அன்னைக்கு முதல் நாள் போய் இந்த குடும்பத்தார் அத்தனை போய் ஜவுளி கடையில் துணி எடுத்து கொடுத்துட்டு, சரி என்ன இவ்வளவு திடீர்னு துணியெல்லாம் எடுத்து கொடுக்கீங்கன்னு அந்த அம்மா கேட்டிருக்கேன். நான் கொஞ்சம் வெளிநாடு போறேன், வெளிநாடு, அதனால உங்களை எல்லாம் அழைச்சி துணி வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு போயிருக்காரு. அவங்க வீட்டுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் போயிட்டாரு. இப்படி ஆகும்பொழுது இப்ப டெய்லி போயிட்டு வந்து அன்னைக்கு யாருமே வைகோ வீட்டுக்கு வரல. திமுக எல்லாம் ஒருத்தன் தான் போவேன், அந்த இன்டெலிஜென்ஸ் அங்கே வெளியே நிற்பான். நான் வந்துட்டு போனதா கலைஞருக்கு சொல்லுவான். இப்படி இருக்கும்போது வந்துட்டாங்க. வந்த உடனே நான் தினமும் சாயந்தரம் அந்த மாட்ட வந்த பிறகு நைட்ல ஒரு 7-8 மணிக்கு அந்த மாட்ட நல விசாரிச்சுட்டு தான் நான் ஏதாவது வேலையா ஏதாவது இருக்கா ஏதாவது செய்யணுமான்னு கேட்பேன். ஏன்னா யாரும் இல்லையா. இப்படியா இருக்கும்போது இரவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், ஏதாவது செய்யணுமா ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்பேன். பிறகு ஒரு நாள் அவர் இந்த ஒரு 2 நாள்ல வர்றாருன்னு ஒரு சமிக்கை எனக்கு தெரிஞ்சது. பிறகு ஃபோன் பண்றேன், அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்றேன். பிறகு 9 மணிக்கு நான் அவரு ஃபோன் பண்ணா இவர் எடுக்கிறாரு. சரி, என்னதாதா வந்துட்டீங்களா அன்னைக்கு? என்ன கால் ஈழெல்லாம் கருத்து, முள்ளு வில்லு இழுத்து கல்லு இழுத்து இப்படி வந்து காலெல்லாம் கருத்து வந்தாரு. நாளை காலைல 6 மணிக்கு வந்துருங்க வீட்டுக்குன்னாரு வைகோ. 6 மணிக்கு போனேன். நம்ம கலைஞரை பார்க்க போவோம் கோபாலபுரத்துல. மறுநாள் காலைல கோபாலபுரத்துக்கு போனோம். நான் கீழே நின்றுட்டு நான் மேல போகல. சரி, இவர் மேல போய் கலைஞரை பார்த்து சந்திச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு வந்தார். பேசிட்டு வந்த உடனே, ராதா இன்னைக்கு பத்திரிகையாளருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்க, அறிவாலயத்துக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, நீங்க ஃபோன் பண்ணி அறிவாலயத்துக்கு வர சொல்லுங்க வர சொன்னார். நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். அப்போ மாவட்ட செயலாளர் டிஆர் பாலு. சரி, இந்த அறிவாலயம் முன்னாடி போன இருக்கையெல்லாம் போட்டிருக்காங்களே, அப்பெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இந்த டெலிபோன் பாய் அந்த பக்கத்துல நின்று உட்கார்ந்துட்டு இருப்பாப்ல, அந்த இடத்துல வைகோ உட்கார வச்சு டிஆர் பாலு நாங்கெல்லாம் இருந்துட்டு பத்திரிகையாளர் சந்திச்சாரு. சந்திக்கும் போது கலைஞருக்கு சொல்லாம தான் போனேன், இதனால எந்த விளைவுகள் வந்தாலும் எனக்கு தான் அது பொறுப்புன்னு தான் சொல்லிட்டு போனேன், கடிதம் கொடுத்துட்டு போனேன். கலைஞருக்கு தெரியாம போனதுக்காக நான் வருத்தப்படுறேன். இப்போ நான் நீங்க போனது எதுக்காக போனீங்க, அங்க இருக்க நிலைமைகளை சொல்லிட்டு வந்து இப்போ கலைஞர் முதலமைச்சரா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லலான்னு தான் போனேன் இவர் சொன்னார் கருத்து. அந்த முடிச்சுட்டு அன்னைக்கு மாலையிலேயே திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் மூலியமாக திருநெல்வேலி புறப்பட்டு போனார். இதுதான் அன்னைக்கு நடந்தது. சரி, இப்படி நடக்கும்போது நான் கலைஞருக்கு விரோதமா தான் இருக்கிறேன். போய் பேசிட்டு வந்துட்டேன். நான் பிறகு நான் விட்டுட்டேன். இப்படியாக இருக்கும் பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வருது. சிவகாசியில காளிமுத்து எடுத்து போடுறாங்க. வட சென்னையிலயோ எங்கேயோ ஆல்டியர் நான் கொடுக்குறாங்க. எனக்கு சென்னையில கொடுக்காம என்னை சிவகாசியில போய் நிப்பாட்டுறாருன்னு அப்போ இவருக்கு கொஞ்சம் கோவம் ஏற்பட்டது கலைஞர். ஆல்டியர் நாவுக்கெல்லாம் வட சென்னை கொடுக்குறாங்க, என்னையும் சென்னையில நிப்பாட்டலாம்லேன்னு கேட்டாரு. அப்பவுமே அவருக்கும் முரசொலி மாறனுக்கு சரியா இல்லை. பிறகு வாய்மொழி உத்தரவு மூலமாக திமுக வைகோவுடைய கூட்டங்கள் யாரும் நடத்தக்கூடாதுன்னு ஒரு வாய்மொழி உத்தரவு எல்லா மாவட்டத்திலும் சொன்னாங்க. அப்படி கூட்டம் அதிகமாக நடத்துறது வைகோ வச்சுட்டு மதுரை மாவட்டம் பொன்முத்துராமலிங்கம், அப்ப தேனி பிரியலைன்னு நினைக்கிறேன். சரி, மதுரை மாவட்டம் பொன்முத்துராமலிங்கம்
சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஆறுமுகம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல பட்டும்படாம இவர் மு கண்ணப்பன், இவங்கெல்லாம் நடத்துறாங்க. இப்படியாக இந்த 3 மாவட்டத்துல இருந்து திருநெல்வேலி அவர் கண்ட்ரோல்ல தாங்க கூட்டம் நடத்துறாங்க. ஒரே ஒரு கூட்டம் சென்னையில் நடத்துறாங்க, நுங்கம்பாக்கத்துல ஒரு கூட்டம். அதுபடி இந்த மண்ணடியில அந்த உயர்நிலைப்பள்ளி இருக்கு இல்லையா, மண்ணடி ஹைஸ்கூல், அது ஒரு ஹைஸ்கூல் இருக்கு இல்லையா, செந்துமார்க்கு கைலிகள்லாம் விற்கிற அந்த இடத்துல ஒரு கூட்டம், 2 கூட்டம் தான் நடந்தது. பெரிய வரவேற்பு அந்த மண்ணடி கூட்டத்துக்கு. அதெல்லாம் வாழெல்லாம் கொடுத்தாங்க, அத கலைஞர் விரும்பல. அது இப்படியே முத்திட்டு போகும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா ராஜீவ் படுகொலை நடக்குது, ஆட்சி கவிழ்ப்பு. இதுக்கெல்லாம் வைகோ தான் காரணம் அன்னு கலைஞர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் போது இடைத்தேர்தல் வருது, பழனி நாடாளுமன்ற இடைத்தேர்தல், சுப்புலட்சுமி ஜெகதீசன் போட்டிடுறாங்க. சரிங்க. அதே மாதிரி பெரணாம்பட்டுல ஒரு தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல். இந்த 2 தேர்தலுக்குமே தேர்தல் பணி செயலாளர் வைகோவை பிரச்சாரத்துக்கே அனுப்பல, யாரும் கூப்பிடல. பழனி கூட்டத்துல பின்னாடியே உட்கார்ந்துட்டு வந்துட்டார், அவர் பேசக்கூட அழைக்கல நாடாளுமன்ற. இந்த பேரணாம்பட்டு தேர்தல்ல கலைஞர் வண்டியே அடிச்சு தீ வச்சது யார் தெரியுமா? இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற ஏவா வேலு. இவர் பேர் தான் அன்னைக்கு பேசப்பட்டது. அந்த எம்ஜிஆர் படத்தை கையில பச்சை குத்தி இருப்பாரு, ஏவா வேலு. இன்னும் அமைச்சரா இருக்கார் இல்லையா? ஆமா, அவர் திருவண்ணாமலை. அன்னைக்கு இவரை தான் அன்னைக்கு குற்றம் சொல்லி பேசுறாங்க. கலைஞருடைய வேணா எரிச்சு அவரை சாகடிச்சிருன்னு நினைச்சாங்க இந்த பாவிகள். அப்போ வேலு பேர் தான் அங்க பிரதானமா பேசப்பட்ட. சட்டமன்ற உறுப்பினர் தன்றாம்பட்டு வேலுன்னு சொல்லுவாங்க, ஏவா வேலு தன்றாம்பட்டு வேலுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டமாக இவர் புறக்கணிக்கப்படுகிறார். புறக்கணிக்கப்படும் போது உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தலில் தோக்குறோம் விடுதலை புலிகள்ங்கிற விஷயத்தினால, ராஜீவ் அசாசினேஷன் போன்ற காரணத்துக்காக. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த ஆட்சி கவுண்டருக்கு சந்திரசேகரும் ஜெயலலிதாவும் காரணம். என்ன காரணம்னா, வைகோ போன்ற விடுதலை புலி ஆதரவாலாம் ஆட்சி போயிடுச்சுன்னு அவங்க கோபாலபுரம் குடும்பத்துக்கு கடுமையான கோபம் வைகோ மேல இருந்தது. பொன்முடியெல்லாம் இவரை எதிர்த்து கடுமையாக பேசுவது உண்டு. இப்படியான நிலையில் 91 நரசிம்மராவ் ஆட்சி அங்கே நடக்குது, இங்கே ஜெயலலிதா ஆட்சி நடக்குது. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முறை திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக, இதெல்லாம் வெளியே தெரியாத விஷயம் சொல்றேன். இன்னைக்கு கோசிமணி இல்ல, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்னையே நான் அங்க வர சொல்லிட்டாரு, எங்க ஏர்போர்ட்டுக்கு வைகோ டெல்லியில இருந்து வர்றதுக்காக. நான் போறேன். அந்த இடத்துல கோசிமணியும் டிஆர் பாலு இந்த ஏர்போர்ட்ல, பழைய ஏர்போர்ட்ல அங்க சின்ன வேப்ப மரங்களா வளர்ந்துருக்கும். அந்த காரு பார்க்கிங் பார்த்து நான் என்ன இவங்க 2 பேர் நிக்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் விலகி, அவர் வரும்போது போய் பார்ப்போம். பிறகு வந்த உடனே இவர்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட, வைகோட்ட 2 பேர். பாலு, வைகோ சொல்றது, பாலு நீங்க தள்ளி போங்க, நான் அண்ணன் கோசிமணி கூட பேசுறேன், நீங்க சென்னை மாவட்ட செயலாளர் தானே, அதோட அங்க தள்ளி போ, நான் பேசுறது வேற ஆனார். யாரு? ஆமா, அவர் போயிட்டார். இவர் போட்டார் சத்தத்துல. கோசிமணி என்ன சொன்னார்னா, கலைஞர் உன்னை சந்திக்க அனுப்புனார், உன்னையும் தான் பாரு, உன்னையே என்ன சொல்லுவார், சந்திக்க எதுக்குன்னு வந்தீங்க? கலைஞர் வந்து உன்னை ராஜினாமா கடிதம் கேட்டாரு கேட்குறேன். அதான் கேட்குது எனக்கு. நான் எதுக்கு ராஜினாமா கொடுக்கணும்? நான் கொடுக்க மாட்டேனே, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு, தலைவரை பார்க்குறேன்னாரு. பார்த்துக்கலன்னு கோசிமணி இவர் மேல கொஞ்சம் சாப் கார்னர் உள்ளவர். சரி, ரொம்ப அழுத்தமும் பேசல, கடமையை செஞ்சுட்டார். கலைஞர் சொல்லுங்க அப்படி கூட்டம் செய்தியே வந்து கடத்தி அவர் போயிட்டார். நான் இங்க கார்ல வரேன், இவர் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. நான் இதுதான் நடக்குதுன்னு நான் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. பிறகு மறுநாள் போகும்போது ராஜினாமா கடித விஷயம் வந்து முடியாதுன்னு சொல்லி அது டைல்யூட் ஆயிப்போச்சு. இப்படியா இருக்கும்போது ஒரு வெளியேற்றணும்னு எல்லாரும் கூட்டம் போடக்கூடாது, வெளியேற்றணும். அதே மாதிரி ஏதாவது மாநாடுல ஒரு பேர் போட்டாலும் கூட அந்த 1 மணிக்கு சாப்பாடு நேரத்துல எல்லாரும் கலைவாங்களே, சாப்பிட போவாங்களே, 12 ஆச்சுல பசி எடுத்துரும் இல்லையா, 9 மணில இருந்து மாநாடு, அந்த நேரம் தான் பேச விடுவாங்க. கோவை மாநாட்டுல பொன்முடி கடுமையாக வைகோவை பேசினார், கடுமையாக வைகோ திட்டி பேசுறாரு. ஆமா, மறைமுக திட்டி பேசுறாரு. அப்போ நானா துரோகி அன்னு பேசிட்டு உலக புரட்சிகளை பற்றி பேசுறாரு. வைகோபாலசாமி, அப்ப வைகோபாலசாமி பேசுறாரு என்று ஆற்காடு வீராசாமி அறிவிக்கிறார். யாரும் வெளியே போல, அப்படியே இருக்கிறாங்க கூட்டம்.
கொஞ்சம் கலைஞர் கூட்டம் கூட இவர் பேச போறாரு, உள்ள வந்துட்டாங்க. இவர் 20 நிமிஷம் உலக புரட்சிகளை பேசுறாரு, ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி பேசுறாரு. கூட்டம் இவர் பேசி முடிச்சப்பதான் கலைஞர் கலைஞரே மாதிரி கை வச்சுட்டாரு. என்னடா நம்மளை விட அதிக இந்த திமுக காரங்க அப்படி இவர் கையில கூடையில ஏத்தலாப்புல ஏத்திட்டாரு, பேச்சில தன் பக்கம் வசியம் பண்ணிட்டாரு நினைக்கிறார். இப்படி இருக்கும்போது பேராசிரியர் வைகோவை பார்த்து சிரிக்கிறார். அது அவர் வெளிப்படையா சொல்ல மாட்டார். சரி. பிறகு பின் சீட்ல தான் அவர் உட்கார்ந்தார். அந்த பேச போற நேரத்துல அவர் காஃபி கேட்கிறார். ஓஹோ. யாரு? வைகோவுக்கு சூடா ஏதாவது தண்ணி இது டீ ஒருத்தரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஓஹோ. பிறகு அப்போ நாங்க இருந்த இடத்துல லக்ஷ்மணனும் நானும் சேர்ந்து எப்படி ஒரு காப்பிய, அப்பெல்லாம் டம்ளர் இது கிடையாது, இந்த பேப்பர் டம்ளர் கிடையாது, கிளாஸ்ல எங்கோ ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு போய் பேசுறாரு. இதெல்லாம் பழைய நினைவுகள். இதெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அப்பெல்லாம் இந்த மல்லை சத்தியாகிரகம் கிடையாது, திமுக கிடையாது. இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர் நிகழ்ச்சிகளுக்கு, திருமண நிகழ்ச்சிகளுக்கு போவார். பொன்முத்துராமலிங்க நிகழ்ச்சியை கலந்துகிட்டு அவருடைய பையனோ வீட்டு கல்யாணம் காரைக்குடியில நடக்குது, அதுக்கு போறாரு. பிறகு ஒரு திருமணத்துக்கு ராமநாதபுரத்தை காரைக்குடி நடக்கிறார். நடந்த திருமணத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் காலில் வாஷ் பேசின் விழுந்துருச்சு. யாரோட காலில்? வைகோ காலில். சரி. தங்கியிருந்த விடுதலையோங்கிறதுல அது சிகிச்சை எடுத்ததுக்காக அங்கே அவசர சிகிச்சை எடுத்துட்டு ட்ரெயின்ல இங்க சிகிச்சை எடுத்து வீட்டில் படுத்திருந்தார். சிகிச்சை படுத்திருந்தார். கால் கட்டு போட்டு படுத்திருந்தார். ரொம்ப சிரமப்பட்டார். பிறகு கொஞ்சம் சரியாச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் கோர்ட்டுக்கு நான் லீவுன்னு நினைக்கிறேன், சனிக்கிழமையோ காந்தி பிறந்த நாளுக்கு முதல் நாள், 2ஆம் தேதிக்கு முதல் நாள், 1ஓ 2ஓ அக்டோபர் மாசம் 93 பிடி ராமசாமி எனக்கு போன் பண்றாரு. சரி. அப்பெல்லாம் மொபைல் போன் வரல. எங்க வைகோ இருக்கிறார் சார் என்னாரு. சார் அவர் இருக்கார் சார், இங்க சொல்லக்கூடாதுன்ட்டார். இங்க வச்சு கால் வைத்தியம் பண்றதெல்லாம். ஊர்ல இருப்பார் சார், திருநெல்வேலியில இருக்கலாம், எனக்கு ஒண்ணு தகவல் தெரியல, இன்னைக்கு 2 நாளா நான் பேசலன்னு சொல்லிட்டு சொன்னேன். சார் ஒண்ணு கேளுங்க, வைகோவை பற்றி ஒரு முக்கிய ஆவணம் வெளியிட்டார் சார் கலைஞர். என்ன சார் ஆவணம்? வை கோபாலசாமி ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கலைஞரை தீர்க்க பார்க்கிறார்கள், கொல்ல பார்க்கிறார்கள் என்ற அர்த்தத்தோடு ஒரு ஜீவோ காட்டுறாரு. இந்த ஜீவோன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஜீவோன்னு நாங்க கேட்டோம் கலைஞர்கிட்ட. இந்த மத்திய சர்க்காருடைய தாக்குதல்ல எல்லாமே இருக்கு, நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டாரு. என்ன கொல்ல போறாங்க, என் உயிருக்கு ஆபத்து சொல்றாரு. அது வைகோவ பேரை சொல்றாரு. என்ன சொல்லி எனக்கு அதிர்ச்சியாய் போச்சு. அப்படியா சார்? இது எப்படின்னா, அன்றைக்கு நரசிம்மராவ் அரசாங்கம் இருக்கு அங்க டெல்லியில, இங்க ஜெயலலிதா அரசாங்கம். ஜெயலலிதா அரசாங்கத்துல இருந்து கலைஞருக்கு தாக்கீது வருது. 2 பேருக்கு பிடிக்காம மத்திய சர்க்கார்ல ஒரு தாக்கீது வந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம் அட்ரஸ் பண்ணி அந்த அரசாங்கம், ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசாங்கம் உங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குகின்றோம், அதற்கு தேவையா நீங்க சொல்லணும், சம்மதம் தெரிவிக்கணும் தான் அந்த உத்தரவு. ஓஹோ, ஐயோ எவ்வளவு அதிசயமா இருக்கு. ஆமா ஆமா வருது. உடனே நான் வைகோவுக்கு போன் பண்றேன். 62142552 ஒரே நம்பர் தான். 621 இன்னைக்கு அவர் ஞாபகம். 75159 பிரபாகரன் நான் பேசுறேன். 6214259 அவரோட 20-30 வருஷம் தொடர்புல அந்த நம்பர் ஞாபகம் வச்சிருக்க பாருங்க. புரியுது 6214225 ஒய் பிளாக் அண்ணா. உடனே அவரு என்னதான்னாரு. நான் சொன்னானே பேசுறேன். என்னாச்சு, இந்த மாதிரி கலைஞர் இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணிருக்காரு, இந்த மாதிரி வைகோபாலசாமியின் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கலைஞரை திட்டமிட்டு அழிக்க பார்க்கிறார்கள், சாகடிக்க பார்க்கிறார்கள் அர்த்தத்துல வந்திருக்கு. அப்படியா, நீங்க உடனே புறப்பாங்க என்னாரு. நான் அப்ப நந்தனத்துல முத்துராமலிங்க தேவர் சிலை இருக்கு இல்லையா, ஆமா, அந்த இடத்துல எம்ஜிஆர் எனக்கு ஒரு வீடு போட்டு கொடுத்தாரு. சரி. பிரபாகரனை கூட்டு போகுது. அந்த வீட்டுல இருக்கேன். சரி சரி. அண்ணா நகர் வீடு வித்துட்டேன். அண்ணா நகர்ல 3 கிரவுண்ட் வீடா அது வித்துட்டேன். சரி. அந்த வீட்டுல இருந்து உடனே அன்னைக்கு லீவு நாள், டிரைவர் இல்ல, உடனே ஆட்டோ பிடிச்சிட்டு போனேன். இத்தனைக்கும் ஒரு 12 மதிய நேரம். உடனே ஓடுறேன். என்ன சாப்பிடாம போட்டீங்கன்னு என் துணைவியார் சொன்னாங்க.
இல்ல நான் போயிட்டு வந்து சாப்பிட முக்கியமான விஷயம்னு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோ அந்த ஜங்ஷன்லயே கிடைக்கும், யாரோ போன் பண்ணா வந்துருவாங்க. போயிட்டு உடனே அறிக்கை என்னைய முன்னாடியே அப்போ வந்து பொன்முத்துராமலிங்கம் வீரபாண்டி ஆறுமுகம் வந்து அவருக்கு நெருக்கம். சரி சரி. 2 பேர்ட்ட இப்படி வந்திருக்காருன்னா என்ன செய்யறது, ஒரு அறிக்கை மறுத்து கொடுங்க. ஆனா உடனே ஒரு அறிக்கை தயார் பண்ணி எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பப்பட்டது. முரசொலிக்கும் கொடுக்கப்பட்ட, முரசொலியில போடல, தினகர்ல போட்டாங்க. தினகர்ல போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் பொன்முத்துராமலிங்கம் வந்துட்டார். பொன்முத்துராமலிங்கம் வந்த உடனே ஒரு 2-3 நாள்ல இவரை சந்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட தொண்டர்கள் வர்றாங்க. சரி. தண்டவாணி, நொச்சிப்பட்டி தண்டவாணி போட்ட உடனே வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற நிலையில அந்த காலகட்டத்துல தண்டவாணி தீ குளிக்கிறான். அந்த முன்னும் அந்த நாள் என்ன யாரும் சொல்ல தெரியல. பொன்முத்துராமலிங்கம் வந்த உடனே நான் சொன்னேன், அண்ணே இவர் இந்த இடத்துல இருக்கு நல்லதில்ல. பாரதி ராஜா, வைரமுத்து, தானு 3 பேர் வந்து கலைஞருக்காக இவரை கூட்டு போய் மறுபடியும் கலைஞர்கிட்ட நிப்பாட்ட நினைக்கிறாங்க. இப்படியான சூழ்நிலை இருக்குது, எது நல்லதுன்னு நீங்க பாத்துக்கிடுங்க அன்னு பொன்முத்தர் சொன்னேன். இல்ல ராதா, அவரு இந்த இடத்துல இருக்கிறத விட வேற இடத்துக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்ற உடனே அந்த அம்மாவும் அவரும் அவர்கிட்ட ரகுன்னு எங்க ஊர் பக்கத்து ஊர் பையன் குருவிகுளம், அவங்க சொந்தக்காரங்க வீடு இங்க இருந்தது திருவான்மூர்ல, அங்க போயிட்டாங்க. வெளியே வைகோவும் அங்க 2-3 நாளா யாருக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ வீரமணி எனக்கு போன் பண்றாரு. வீரமணி எனக்கு போன் பண்ற, எங்க இருக்காரு, உங்களுக்கு தெரியாம எங்க இருக்க மாட்டாரு. எனக்கு தெரியாதுங்க, என்ன நல்லா தெரியும் அண்ணாரு. இதுக்கு மத்தியில தங்கந்தன்னரசு இருக்கார் இல்லையா, தமிழச்சி, இவங்க அப்பா என் வீட்டுக்கு வந்தார். இவங்க அப்பா என் வீட்டுக்கு வந்தார். பெரியசாமி, தூத்துக்குடி பெரியசாமி, 2 பேர் வந்தாங்க. அதோட காதர் அப்பா ஜீவாகி, ஆமா, காதர் பாச்சா வெள்ளசாமி 3 பேர் வந்தாங்க. இவர் வைகோ கொஞ்சம் நட்போட இருந்தவங்க. காதர் பாச்சா வெள்ளசாமிலாம் ஆதரவு. எங்கதான் இருக்கார் சொல்லுங்க, நாங்க 3 பேர் உங்களுக்காக வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனால வரோம். அவர் தங்கப்பாண்டியன் எனக்கு நல்லா, எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். சென்னைக்கு வந்தா நான் என்னை பார்க்கவும் போக மாட்டாரு. பெரியசாமி கடைசி காலத்தை எனக்கு அவருக்கு பிடிக்காது. பெரியசாமிக்கு எல்லா வழக்கிலையும் நான் அவர் காப்பாற்றி விட்டுருக்கேன். சரி. ஆனா அவர் என் கூட நெருக்கமா இருப்பார். வந்தா என்னை பார்க்கவும் போக மாட்டாங்க தூத்துக்குடி பெரியசாமி. அப்ப அவர் மாவட்ட செயலர் ஆகுறதுக்கு நான் ஒரு காரணம், வைகோ விரும்புகிறாலும் நானும் டிஏ கிடக்குமன் புளியங்குடி பழனிசாமி காரணம். யாரு, தூத்துக்குடி பெரியசாமி, என் பெரியசாமி. பிற்காலத்தை எனக்கு அவருக்கு செஞ்ச ஒரு சில விஷயங்கள் படிக்கும். சரி. இப்படியா இருக்கும் பொழுது எனக்கு தெரியாதுன்னு நான் சாதிச்சிட்டேன். பிறகு என்ன ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணுமேனு பொன்முத்துராமலிங்கம் வீரபாண்டி ஆறுமுகமும் ஒரு முடிவு ஏதாவது பேசணும்னு சொன்னாங்க. வீரபாண்டி ஆறுமுகம் திடீர்னு எங்களுடைய ஆதரவு நிலையிலிருந்து பின்னாகி விலகி கலைஞரை போய் சந்திச்சிட்டார். இந்த ஆதரவு நிலை அதுக்கு அவர் கொடுக்கல. அதுக்கு பிறகு முதல்ல இருந்த ஆதரவு நிலை அந்த கலைஞர் பேட்டி கொடுத்தாலே அன்னைக்கு இருந்த நிலையிலிருந்து மாறிட்டார். சரி. கலைஞர்கிட்ட போயிட்டார். அது பிறகு நாங்க வந்து எல்லாரும் கூடுறோம். ஒரு வாரம் ஆகுது. இவர்கிட்ட விளக்கம் கேட்கிறாங்க. நடிகர் சங்கம் இருக்கு இல்லையா, டி நகர்ல ஒரு கூட்டம், அதுக்கு வந்து பேசுறாரு. பேசும்போது இவர்கிட்ட விளக்கம் கேட்டு கடிதம் வருது. அந்த கடிதத்தை நான் தான் இவர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்த உடனே கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கான விளக்கங்களை இவர் கொடுத்து அனுப்புறாரு. பிறகு அவரை நீக்கிறாங்கிற ஒரு உத்தரவு போடுவாங்களே, அப்பமெல்லாம் இந்த மாதிரி இணையங்கள்லாம் கிடையாது. இவர் ரயில்வே ஸ்டேஷன் வெளியூர்ல போறாரு, திருநெல்வேலி போறாரு. அப்ப செய்தி வருது என்கிட்ட. செய்தி வந்த உடனே, அண்ணாச்சி உங்களை நீக்கிட்டாங்க, நல்லதான், நீக்கிட்டு நல்லதுன்னு சொன்னார். நல்லதான இப்படியா இருக்கும் பொழுது பிறகு நாங்க ஒரு எல்லாரும் கூடி பேசினோம். கூடி பேசுற ஆட்கள் யாராதியா? பொன்முத்துராமலிங்கம், சரி, எல் கணேசன், பொள்ளாச்சி மு கண்ணப்பன், மத்திய மாநில அமைச்சராக இருந்தவர். அதுக்கு பிறகு செஞ்சி ராமச்சந்திரன், வேதாரண்ய மீனாட்சி சுந்தரம், டி ஏ கிழக்குமணன், கன்னியாகுமரி ரத்தினராஜ், திருச்சி செல்வராஜ் மாவட்ட செயலாளர், திருச்சி மலர்மன்னன், அது பிறகு நானு, சங்கரங்கோயில் முன்னாள் அமைச்சர் தங்கவேலு, புதுக்கோட்டை முன்னாள் அமைச்சர் சந்திரசேகர், கணேசமூர்த்தி, அதற்கு பிறகு பாளையங்கோட்டை முன்னாள் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் குருநாதன், இப்படி 9, 10, 12 பேர். திருப்பூர் துரைசாமி. இவ்வளவுதான் முதல்ல இருந்த மதுராந்தகம் ஆறுமுகம் இல்ல. இப்போ இவ்வளவு பேர் இருந்தோம். உடனே முதல் நாள் பேசுறோம். மறுநாள்
எதிர்கால திட்டங்களை பற்றி நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு கலைஞ்சிட்டோம். இந்த வேளச்சேரி மணிமாறன்லாம் அப்ப இல்லவே மறுநாள் பேசுவோம், எங்களுடைய வேலை திட்டங்கள் பேசுவோம். ஆன உடனே நான் வந்து அப்போ கமால் ஸ்டோர்ல தான் ஒரு பெரிய நோட்டு புத்தகம் வாங்கிட்டு போனேன். அப்ப நோட்டு புத்தகம் வாங்கி வந்துட்டாரு, நோட்டு புத்தகம் வந்துருச்சுன்னா ராதா வாங்கிட்டு வந்துட்டாரு. அண்ணா செலியன் ரூம்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ரூல்டு பேப்பர்ல நோட்ல எழுதினார் இல்லையா, அது மாதிரி நம்ம எழுதுவோன்னு அண்ணா பாடியை பின்பற்றுவோன்னு வைகோ கிண்டலா சொன்னாரு. சரி, அவரு தேவராஜமொழி வீட்லயும் பவளக்கார தெருவுல தான் அண்ணா உட்கார்ந்து இது காராபுந்தியும் பக்கோடாவையும் டீ சாப்பிட்டு முடிவு எடுத்தார் இல்லையா. அந்த 49 தானே, 49 அதே மாதிரி முடிவு எடுக்கிற நடராஜன் வீடு, காந்தி நகர், 3வது பிரதான சாலை, என்னுடைய சீனியர் காந்தி வீட்டுக்கு ஏற்ற விட்ட நடராஜன். அவர் வந்து வடார்காடு மாவட்டம் மாணவர் நிலைய திமுக இருந்தவர். அவர் வீட்டுல ஒரு வாரம் கூட யாருக்கும் தெரியாது. சரி, அப்போ நான் நோட்டு புத்தகம் நான் தான் வரேன். அந்த நோட்டு புத்தகத்தில் முதலில் இனிமேல் தனி வாழ்வா சக வாழ்வா, இனிமேல் தனி வாழ்வு தான், தனி கட்சி தான் என்று முதல் கையெழுத்து போட்டு வைக்கும். 2வது கையெழுத்து போட்டது பொன்முத்துராமலிங்கம், எல் கணேசன் 3வது, 4வது கண்ணப்பன், 5வது செஞ்சி ராமச்சந்திரன், 6வது வேதாரண மீனாட்சி சுந்தரம், 7வது கணேசமூர்த்தி, 8வது நம்ம திருச்சி செல்வராஜ், 9 வந்து மலர்மன்னன், 10 டி.ஏ.கே. லக்குமணன், 11 ரத்தனராஜ் குமரி மாவட்ட செயலாளர். அதற்கு பிறகு நான், அது பிறகு தங்கவேல், அது பிறகு புதுக்கோட்டை சந்திரசேகர், அது பிறகு குருநாதன். இவங்க தான் முதலில் ஃபவுண்டிங் லீடர்ஸ், அதாவது மதிமுகவினுடைய தொடக்க தலைவர்கள். தொடக்கத்தை தான் கையெழுத்து போட்ட மினிட் இன்னைக்கு அவர் வைகோ வீட்டுல இருக்குது. சரி, அந்த வாங்கிட்டு வந்த புத்தகம் நோட்டு புத்தகம் நான் தான் கமால் ஸ்டோர்ல வாங்கிட்டு போனேன். சரிங்க, இன்னைக்கு அந்த கடை இருக்கு. சரி, பிறகு இது அடையார் காந்தி நகர்ல 3வது பிரதான சாலையில இது முடிவெடுக்கும். இப்படி இருக்கும் பொழுது பிறகு அடுத்த முடிவு நாங்க என்ன எடுக்கிறோம்னா, கலைஞரை பொதுக்குழு கூட்ட சொல்ல வேண்டும் நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அந்த கடிதத்தை எடுத்துட்டு யார் போடுறதுன்னு பேசிடுறோம். முதல்ல பொன்முத்துராமலிங்கம் நான் போகலன்ட்டாரு, எனக்கு அவங்களுக்கு பிடிக்காது அன்ட்டாரு. ராதாவும் லக்ஷ்மணன் போட்டுன்னு என்ன சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே எனக்கு அவருக்கு 7ஆம் பொருத்தம், நீங்க இலங்கை போனதுல இருந்து எனக்கு பிடிக்காது, மகளுக்கு டைவர்ஸுக்கு மட்டும் என்கிட்ட பேசுறாரு கனிமொழிக்காக, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு என் மேல நல்ல அபிப்பிராயம், நான் போனா மோசமா போகும் சொல்லிட்டு கடைசியில நாங்க என்ன முடிவு எடுத்தோம், டி.ஏ.கே. லக்குமணன் எங்க மாவட்ட செயலாளர், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர், அவரையும் குருநாதனை அனுப்பிவிடுவோம், 2 பாண்டியமாறு அனுப்பிவிடுவோம் வரட்டும். சரி, தென் மாவட்டத்துல பாண்டியமார் வீரத்துல முக்கியம் இல்லையா, இவங்க 2 பேரும் அனுப்பிவிடுவோம்னு முடிவெடுத்து 2 பேர் போய் கொடுத்தாங்க. சரி, வாங்க டி.ஏ.கே. லக்குமணன் அறிவாலயம் இப்பதான் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கலைஞர் அவர் சந்தோஷமா இருக்கிற, இவங்க வைகோட போகாம மறுபடியும் நம்மகிட்ட வந்துட்டாங்களோ அங்கிற சந்தோஷத்துல பாக்குறாரு. அவன் வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா லக்ஷ்மணன் எப்ப பேசுவார், புரிஞ்சு பேசுவார். அது இப்ப லக்ஷ்மணன் இந்தாங்கண்ணா ஒரு கடிதம் உங்ககிட்ட கொடுக்கணும், மருசலி மாடம் பக்கத்துல இருக்காரு, பேராசிரியர் இருக்காரு, எல்லாரும் ராஜிலா இருக்காரு, என்ன கடிதம், நாங்க பொதுக்குழு கூட்ட சொல்றேன் உங்களை. அந்த ஆளுக்கு முகம் மாறிப்போச்சு கலைஞருக்கு. இப்படியான நடவடிக்கைகள் இருந்துதான் பிறகு நாங்கள் என்ன கேட்கிறோம், பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது கொடைவாசலில் முதல் கூட்டம் நடத்துகின்றோம். கொடைவாசலில் போகும்போது கிட்டத்தட்ட 100கணக்கான வாகனங்கள் எங்களோடு படையெடுக்குது. சென்னையிலிருந்து அவரோட போகும்போது மொத்தம் 10 வாகனங்கள் தான் இருந்தது. அங்கதான் குடியரசு அப்பந்தான் வந்து பாக்குறாரு அவர், தத்துவ கவிஞர். அதுக்குதான் வந்து பாக்குறாருப்பா, ஒரு மாதம் 20 நாள் கழிச்சா பாக்குறாரு. பிறகு அவரை அனுப்பிவிட்டு அப்பதான் குடியரசு வந்தார். இப்படியாக இவங்க தான் முன்னோடி தலைவர்களாக இருந்தார்கள். இளைஞர்கள் அன்றைக்கு வந்தார்கள். இப்படித்தான் வந்தது. ஐயா, இப்ப நீங்க இப்படி வந்து இந்த மதிமுகவினுடைய தொடக்கத்துல இருந்து நீங்க உழைச்சு அதை ஒரு கட்சியா மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுங்களா, நீங்க தான் வைகோவை கொண்டு வந்து முட்டுச்சந்துல நிறுத்திட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன நினைக்கிறீங்க? நான் அவரோட வந்து 93 அவ்வளவு கஷ்டப்பட்டு ஐநா சபையில வேலை கிடைச்சது. அத போகாம 93ல இவரோட உழைச்சேன். சரி, நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தா நான் வந்து சுப்ரீம் கோர்ட் கூட போயிருப்பேன். இவரால அந்த பிராக்டிஸும் 93ல முடிச்சுக்கிட்டேன். 2வது வந்து வைகோ நல்லா வரணும்னு நினைச்சுதான் வைகோட இல்லாத நேரத்துல, அன்னைக்கு திமுக இல்லாத நேரத்துல நெடுமாறனோடு பல நெடுமாறனோடு தமிழ்நாடு
காமராஜர் காங்கிரஸ்ன்னு கட்டிய இயக்கத்தோடு இருந்த நேரத்துல நான் திமுகவில் சேருவேன், வைகோவோட இருப்பேன்னு நான் நினைக்காத நேரத்துல அவருக்கு பிரபாகரனை அறிமுகப்படுத்தி வச்சீங்க. பிறகு ஒரு கட்டத்துல இவருக்கும் விடுதலை புலி இயக்கத்தோடு பிரச்சனை வந்த பொழுது பாலசிங்கமும் நம்ம பேபியும் வந்து என் வீட்டுல ஆண்டன் பாலசிங்கம், ஆமா, 2 பேரும் சமாதானப்படுத்தி வச்சது என் வீட்டுலதான். அது அவரே எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. 2வது ஒரு இவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தான் வந்து என் வீட்டை தான் ஒரு மாலை பொழுதுல பேசி சமாதானம் பண்ணும். அதுக்கு பிறகு இவர் ராஜ்யசபாவுக்கு போட்டி போடணும்னு நினைக்கும் போது ஆற்காடு வீராசாமியும் திமுகவில் ஒரு வேட்பாளராக ராஜ்யசபாவுக்கு நிப்பாட்டிட்டாங்க. ஆற்காடு வீராசாமிக்கு அதிகமான வாக்குகள், எம்எல்ஏ வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. 33.5 எம்எல்ஏக்களுடைய வாக்கு இருந்தா ஒரு ராஜ்யசபா வரலாம். 34 வச்சுக்கோங்க. இவருக்கு வந்து இருந்ததே ஒரு 28, இவர் கணக்கு 28க்கு மேல தாண்டல. இந்த இப்போ 35 வேணும். இந்த 5க்கு வந்து நெடுமாறன், ஏஎஸ் பொன்னம்மாள், பாரமலை இப்படியான ஓட்டு வாங்கி சிங்கிள் பிரிவரன்ஸ் உடைய மதிப்பு அதிகம். யாரும் சிங்கிள் பிரிவரன்ஸ் போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிரிவரன்ஸ் இவரு, செகண்ட் பிரிவரன்ஸ் இவரு, எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க. வேற யாருக்குமே ஓட்டு போடாம வைகோபாலசாமி மட்டும் அவங்க ஓட்டு போட்டாங்க. அப்ப நான் திமுக சேருவோம், வைகோட இருப்பேன். இந்த 2 உபகாரம் பண்ணிருக்கேன். இந்த 2 உபகாரத்துக்கு அவர் எனக்கு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. இங்க இவ்வளவு பேசுறாங்க இல்லையா, அதுக்கு பதில் சொல்ல. அது போக அவரோட கட்சி நிர்மாண பணிகள்ல நான் தான் இருந்திருக்கேன். 96க்குள்ள 180 இடங்கள்ல போட்டிவிட்டோம் சட்டமன்ற நாடாளுமன்றத்துல. ஆனால் அன்றைக்கு கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனதா தளமும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில கன்னியாகுமரியில மணி மட்டும்தான் அந்த கூட்டணியில ஜெயிச்சார். சிபிஎம் அதுல மதிமுக 180 சீட்டு போட்டிட்டதுல நாங்க ஒரு 180 ஆமா 96. அதுல நாங்க ஒரு 5 பேர் தான் டெபாசிட் வாங்குறோம். வைகோ விளாத்துக்குளத்தை 28,000 ஓட்டு டெபாசிட் வாங்குறாரு. கோவில்பட்டியில நான் தான் 33, அவரை விட அதிகமான ஓட்டு வாங்குறேன். மதிமுக அதிகமா ஓட்டு வாங்குறேன். 33,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்குறேன். சங்கரங்கோல தங்கவேலு 29 சுவிட்சன்னு நினைக்கிறேன் டெபாசிட் வாங்குறேன். அன்றைக்கு எம்ஜிஆர் காலத்துல துணை சபாநாயகர் டெப்டி ஸ்பீக்கரா இருந்த வேடசுந்தூர் பாலசுப்ரமணியம் எங்களுடைய ஆதரவு பெற்று கொடை சின்னம் அன்னைக்கு அவர் டெபாசிட். இந்த 4 பேரோ 5 பேர் தான் டெபாசிட் வாங்குறோம். அப்படின்னா எந்த அளவுல பொன்முத்துராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், எல் கணேசன், கண்ணப்பன், செல்வராஜ், வேதாந்தி மீனாட்சி சுந்தரம், மூத்த தலைவர்லாம் எவ்வளவு வராங்க, ஒத்தப்படை கீழே தான் வாங்குறாங்க. மதுராந்தக ஆறுமுகம் ரொம்ப கம்மியாகும். மதுராந்தகம் அதுக்கு பிறகு வர அந்த மதுராந்தக ஆறுமுகத்தை வரும்போதுதான் இந்த மல்லை சத்தியாங்கிற பாரு இவர் பேர் சத்தியமூர்த்தி சத்தியசீலன்னு நினைக்கிறேன். சரி, அப்படித்தான் வாரார். எப்போ மதுராந்தக ஆரம்பத்துக்கு கூட 96 பிறகு இவரெல்லாம் வாரார். சரி, அதுக்கு பிறகு இவன் அங்க என்ன நடந்தது தெரியாது. சரி, அது போக 96 பிறகு வந்த உடனே அமைதியான ஒரு உறுப்பினர். இவருக்கு எப்படி ஒரு பொறுப்பு வந்ததுன்னா, தங்கவேலு சங்கரங்கோல் தங்கவேலு திமுகவுக்கு போயிட்டாரு. பொன்முத்துராமலும் தங்கவேலும் போயிட்டாங்க 98 நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல. போகும்போது இளைஞரணி செயலாளர் தங்கவேல் இருந்தார். யார போடுறதுன்னு வைகோ கேட்டார். அப்போ நானும் கண்ணப்பன் வைகோ இருக்கிறோம். எங்கன்னா நம்ம ஆலிவர் ரோடு இருக்கு இல்லையா, கலைஞர் வீடு இருக்கு இல்லையா, அங்க ஒரு ஹவுசிங் போர்டு வீடு இருக்கு. சோலை கூட அங்கதான் குடியிருந்தார் மேல. சோலை. ஆமா, கீழே வந்து கண்ணப்பன் அந்த வீட்டுலதான் யார போடுறது. தங்கவேல் போயிட்டாரு. நம்ம யாரோ மதுராந்தக ஆறுமுகம் இருக்காருல, மதுராந்தக ஆறுமுக ஒருத்தர் வருவார்ல, சத்தியசீலனும் சத்தியமூர்த்தி, அவரை சத்தியானா அப்ப கூடாது. சரி, அவரை போடுங்களேன்னு நான் தான் சொன்னேன். சரி, நல்லதான். தென் மாவட்டத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை கொடுத்தோம், வட மாவட்டத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருவோம், நல்லதுதான். ஆனா அவரு நீ நல்ல ஐடியா சொன்னீங்கன்னு கண்ணப்பா என்கிட்ட சொன்ன. என்னங்க, ஒரு கஞ்சிக்காக உலக எத்தனை பேர், உமாவதி பொள்ளாச்சி உமாவதி இருக்காரு, அவர் இருக்காரு, இவங்க எல்லாம் போட நேத்து வந்து மதுராந்த ஆறுமுகத்தோடு போடுறீங்களேன்னு கூட சொன்னாரு. இதெல்லாம் நடந்த உண்மை. இவருடைய பேரை நான் தான் உச்சரிச்சேன். இந்த வைகோவுக்கு தெரியும், கண்ணப்பனுக்கு தெரியும். சரி, இப்படிதான் இந்த சத்தியசீலனும் சத்தியமூர்த்தியும் வந்தாரு. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கூட என்கிட்ட மதுராந்தக ஆர்வம் வாங்கிட்டு போறாரு. 96 தேர்தல் திருப்பூர் எலெக்ஷன் பாருங்க, அது வாங்கிட்டு போனார். அப்பதான் இவர் 93 இவர் இல்ல. ஐயா, இப்படி இருந்திருக்கு இந்த கட்சி, இப்படி வளர்ந்து வந்தது என்ன மாதிரியான முடிவுகளால இது பின்னடைவுக்கு போச்சு? ஏங்க, அது செய்யக்கூடாது செஞ்சார். என்ன அதெல்லாம் நான் சொல்றேன். அவரு என்ன செஞ்சாருன்னா,
6 தேர்தல் நேரத்துல தோத்தம்னு சொல்லும் இல்லையா, அன்னைக்கு வந்து இவரும் நல்ல ஊரெல்லாம் நல்ல முயற்சி பண்ணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை கால்நடையா நடந்து வந்து கன்னியாகுமரியில ஜெயலலிதாவுக்கு எதிர்த்து ஊழல் ஆட்சியை போ, டான்சி ராணியே போ வந்தார். நல்ல ஒரு எக்கோ, எல்லா இடத்துலயும் ஒரு எக்கோ இருந்தது, எதிரொலி இருந்தது, நல்லா செல்வாக்கு. இப்படியாக தேர்தல் நேரத்துல வரும்போது இவர் கையிலையும் இல்லாம அன்னைக்கு ஊழல் ஜெயலலிதா ராணி வெளியே போகணும் மக்கள் விரும்பினாங்க. கடுமையான அங்க பர்கூர்லயே தோட்டாங்களே ஜெயலலிதா. அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் 2ஆ பிளவுபாகுது. தமிழ் மாநில காங்கிரஸ் வர்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் நம்ம பக்கம் மூப்பனார் அவர் நம்ம பக்கம் இழுக்கலாம்னு நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா இவரு இழுக்கலாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னாரு, பட்டும்படாம சொன்னார். இதுக்கு பதில சோவும் ரஜினிகாந்தும் அவங்களை இழுத்து கலைஞர் பக்கம் விட்டுட்டாங்க. இப்படி சோவும் சோ எவ்வளவு திமுகவுக்கு விரோதமா இருந்தாரோ, ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் திமுகவுக்கு அறிவாலயத்துக்கு கூப்பிட்டார். ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு. அந்த ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்கறதுன்னா அங்க 15 சீட்டாவது மதிமுக ஜெயிச்சிருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எங்களோட கூட்டணி வந்து இவங்க 2 பேர் தான். இதுக்கு மத்தியில பாட்டாளி மக்கள் கட்சியும் நம்ம இவர் திவாரி காங்கிரஸ்ல என்ன பின்காலத்துல வாழப்பாடுறாங்க, இவங்க உட்கார்ந்து பேசுவோம் அன்னு பாம்புரம் ஹோட்டல்ல ரூம் போட்டு வச்சோம். ராமதாஸும் வைகோவும் பேசிட்டு நான் மத்தியானம் வரை காத்திருந்தோம். வாழப்பாடி வந்துட்டு போனாரு. பிறகு இவர் வரமாட்டேன்ட்டாரு, குரு ஹோட்டல இருந்துட்டாரு, எக்போர் குரு ஹோட்டல இருந்துட்டாரு. ராமதாஸ் வராரு, அவர் வந்துட்டா நான் வந்துறேன்னு சொன்னாரு, இவர் வரல. இப்படி ஒரு சில விஷயங்கள்ல இவர் கொஞ்சம் கீழே இறங்கி அதை கூட வந்து வைகோ ஐயா மேலதான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் வந்து வாழப்பாடு ராமமூர்த்தி, ராமதாஸ் இவங்களுக்கு 2 பேரையும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு வர்றதுக்கு முன்னாடியே அதை சொல்றேன். இப்படியா இருக்கும் பொழுது நான் நேரம் ஆகுதுங்க, 4 மணிக்கு நீங்க இதை முடிச்சுட்டு வந்தா முதலமைச்சர் வேட்பாளர் அவங்க சொல்லுவாங்களா, நீ கேட்டீங்களா? நான் தான் அப்ப அது காரியங்களை ஆற்றுறேன். ராமூர்த்திக்கு இருக்கும் நான் தான் மேஜர் ரோல் பண்ணுவேன். புரியுது. பாம்பு ஹோட்டல்ல சூட்டு, அந்த ஹோட்டலுக்கு வடக்கு புறத்துல ரூம் புக் பண்ண நான் தான். வாழப்பாடி சொல்லி வாழப்பாடி காங்கிரஸ்ல நெடுமாறனுடைய ஆதரவா இல்லையா, எனக்கு நெருக்கம் தம்பி எப்படியா சேர்த்து விட்டுருவோம் தான் நாங்க ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரு. நான் அதையும் மறைச்சு வந்து சந்திச்சு மட்டும் போங்க அன்னு ராமதாஸ் கிட்ட சொன்னேன். நான் இதெல்லாம் சொல்லல. தம்பிக்கு அவருக்கு சிக்கல் ஏற்பட்டது அதையும் சொல்லிட்டு இல்லையா, என் வீட்டுல சபா நீ சொல்ல முடியாதுல்ல. பாலசிங்கம் வந்தாரு என் வீட்டுல சபா, அவரே அதை குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இல்லையா. ஆமா, அதாவதுங்க மதிமுகவினுடைய இந்த பின்னடைவுக்கு காரணங்களை சொல்றீங்க. இப்ப இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க முதல்ல இந்த தொடங்கும் போது இருந்த தலைவர்கள்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேர் சொன்னா தமிழக அளவுக்கு தெரிகிற மாதிரியான தலைவர்கள். எல் கணேசனா இருக்கட்டும், செஞ்சி ராமச்சந்திரா இருக்கட்டும், பொன் முத்துராமலிங்கம், இவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துல இல்லாம போயிட்டாங்களே. பாருங்க, இப்போ ஒண்ணு சொல்றேன், நாங்கெல்லாம் இவங்க எல்லாம் முதல்ல கையெழுத்து போட்ட ஆட்கள் ஒண்ணு போல கையெழுத்து போட்டு ஒண்ணு போல வெளியே வந்தா நீங்க குற்றம் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் போயிருக்காங்க, ஒரே நாள்ல எல்லாரும் போகல. புரியுது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் மனவேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு வைகோக்கு உதவினமே, இவ்வளவு ஆறுதலா இருந்தமே, தொழில் நின்றமே, நம்மளை இவ்வளவு சீரழிக்கிறாரே என்று வேதனையோடு போனார்கள். 98 உங்களை 98 இருந்து புறக்கணிச்சாருங்க. ஆமா, நான் சொல்றேன் இல்லைங்க, 96 97 என் கூட இதெல்லாம் கேட்டார். சரி, அது 2வது விஷயம். எலெக்ஷன் கமிஷன்ல பம்பரம் சின்ன வாங்குறதுக்கெல்லாம் நான் டெல்லியில இருந்தேன். சரி, கில்லுன்னு தேர்தல் ஆணையம் இருந்து போல நான் சொல்ற யோசனை எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. சரி, அதிமுக கூட்டணிக்கெல்லாம் நான் ஆதரிச்சேன். சரி, ஜெயலலிதாவோட கூட்டணி 98 நாடாளுமன்றத்துக்கு வரணும்னு ஆதரிச்சேன். அப்படி வரும்பொழுது 98 நாடாளுமன்ற ஜெயலலிதாவோட எப்படி ஒட்டி ஏற்பட்டதுன்னா வைகோ வருவாரா நம்பல. பிறகு நாங்க சொல்ல வைகோவை நேரா உங்கள்கிட்ட சந்திப்பாரு. அப்போ ஆளுங்கட்சி திமுக 96ல தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியில வெற்றி பெற்றாங்க. அப்போ அரசு உளவுத்துறை எல்லாம் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. நீங்க அந்த சஃபேரா ஹோட்டலோ அது ஒரு ஹோட்டல்ல இருந்து பார்த்தாலே அந்த இது தெரியும்பாங்க ஓஎஸ் கார்டனுக்கு யார் வராங்கன்னு. அதனால என்ன ஆச்சுன்னா நைட்ல 7 மணி பிறகு காளிமுத்து முன்னாள் காளிமுத்து அமைச்சர் அவர் கார்ல வைகோ படுக்க சொல்லி கருப்பு துண்டு இல்லாம போயஸ் கார்டனுக்குள்ள போனார். ஒரு 7 மணிக்கு இருட்டுல போய் பார்த்து அதுக்குதான் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை வந்தது. ஓகே, நம்பிக்கை வந்தது. பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம். முதல்ல மதிமுகவோட கூட்டு இயக்கம் நடத்துறோம். அந்த கூட்டு இயக்கம் முதல் கூட்டு இயக்கம்னா
நம்ம பீச் ரோட் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, கலெக்டர் ஆபீஸ் பக்கம் அங்க நடத்துறோம். அந்த பீச் பக்கம், அந்த கலெக்டர் ஆபீஸ் பக்கம் அந்த மேடை போடுறதுக்கு மதுசூதன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணார். சரி, எல்லா ஏற்பாடு பண்ணதுக்கு பின்னாடி அந்த தட்டிகள் எடுத்து கொடுக்க, அதை எடுத்து கொடுத்த இருந்தவர் தான் இன்னைக்கு சேகர் பாபு. மதுசூதனம் கூட இருந்தவர். அவர் தான் அந்த தட்டி கிட்டி எடுத்து அதெல்லாம் நைட்ல போய் பார்த்தா அந்த வேலைகள்லாம் அவர் தான் கவனிச்சார். சேகர் பாபு தான். எப்படி கலைஞர் சட்டமன்றத்துல அடிக்கிறதுக்கு எந்திரிச்சாரோ அதே இன்னைக்கு அந்த கட்சியின் மூத்த தலைவராக இருக்கிற சேகர் பாபு தான் பண்ணார். பிறகு கூட்டணி நடத்தும் போது தொடர்ந்து திமுக, நம்ம திமுகவை எதிர்க்கணும், அதிமுகவும் மதிமுகவும் கூட்டணியா இருப்போம் என்று ஒரு 2 மாத காலம் கூட்டு போராட்டங்கள் நடத்துறோம். இப்படி கூட்டு போராட்டங்கள் நடக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இலங்கணேசன் திமுக கூட்டணியோட போயிடுவாரு, தமிழ் மாநில காங்கிரஸ் அங்க இருக்கு, காங்கிரஸ் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவை நம்ம பக்கம்தான் கொண்டு வரணும்னு சொல்லி வைகோட்ட பேசுறேன். வைகோட்ட நான் தான் பேசுறேன். இன்னைக்கு காலையில போய் கலைஞரை போய் சந்திச்சுட்டு வந்துட்டாரு, நீங்க அத்வானிகிட்ட வாஜ்பாயிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுறாரு. வாஜ்பாய்ஜி நான் பக்கத்துல இருக்கேன் தாயகத்துல, டோன்ட் கோ டிஎம்கே, திஸ் இலங்கணேசன் வில் ஸ்பாயில் யுவர் ஸ்கோப் ஃபியூச்சர்னு இவ்வளவு பேசுற காலையில. பிறகு இவர்கிட்ட பேசணும்னா நம்ம ஜெயலலிதாவுடைய போவோம். ஆனா திருநெல்வேலி மாநாடு நடக்குது, அதிமுக மாநாடு. கருப்பசாமி ஏதோ 50வது 25வது ஆண்டு விழாவோ ஏதோ மாநாடு கருப்பசாமி பாண்டியன் மாவட்ட செயலாளர் நடத்துறாரு. அந்த மாநாடு நடத்துற முதல் நாள் திடீர்னு பாட்டாளி நிகழ்ச்சி வந்துடுறாங்க எங்க இந்த கூட்டணிக்கு. அப்ப வரும்போது வைகோ கொஞ்சம் வருத்தம் ஏற்படுது. வருத்தம் ஏற்படும். நாங்க ஒரு 10 தொகுதியை எதிர்பார்க்கிறோம். வடசென்னை எனக்கு, செங்கல்பட்டு மதுராந்தக ஆறுமுகத்திற்கு, திண்டிவனம் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு, தஞ்சாவூர் எல் கணேசனுக்கு, அதே மாதிரி திருச்செங்கோடு ஏதோ ஒண்ணு கோவையோ ஏதோ ஒண்ணு கண்ணப்பனுக்கு, பழனி கணேசமூர்த்திக்கு, சிவகாசியில வைகோ, ராமநாதபுரத்துல யாருக்கோ ஒருத்தர் சரியா பேர் சொல்ல தெரியல. பிறகு கன்னியாகுமரி அத்தன்ராஜு ஏதோ இப்படி ஒரு 10 தொகுதி எழுதி கொடுக்குறோம். 10 தொகுதி எழுதி கொடுக்கும்போது அந்த மாநாடு நடத்துறதால இந்த சேடபட்டி முத்தையா பின்னாடி திமுக வந்தாலே ஸ்பீக்கரா இருந்தாங்க, அவர் தான் தலைவர். அப்போ அவரோட திண்டுக்கல் சீனிவாசன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இவருக்கா இல்லையா கரூர் நம்ம சின்னசாமி இவங்கெல்லாம் தேர்தல் குழுல அதிமுக தேர்தல் குழு இருந்தாங்க. அப்ப ஓ பன்னீர்செல்வம் இவ எடப்பாடி எல்லாம் கிடையாது. நாங்க கொடுத்துட்டு வந்த 10 தொகுதி சரி கொடுத்துருவோம் அன்னு பேசிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. பிறகு இந்த கூட்டணிக்கு பின்னாடி இவ்வளவு சிமெண்ட் பண்றாவில பின்னாடி நான் இருக்கிறேன். திருலோகச்சந்திரன் டைரக்டர் சரி நல்லா பேசி இந்த கூட்டணி போயிடக்கூடாதுன்னு அவரும் உதவி பண்ணாரு. சரி இப்போ அவர் இல்ல. இப்படியா இருக்கும் பொழுது சேடப்பட்டி முத்தையா எது இருந்தாலும் என்கிட்ட பேசுவாங்க. அந்த அம்மாவே எனக்கு லைன்ல வருவாங்க, ஜெயலலிதாவை. அந்த அம்மாவுக்கு எனக்கு எப்படி தொடர்புனா பிரபாகரன் அந்த அம்மாவுக்கு அழைச்சிட்டு போறேன் ராஜ்யசபா எம்பியா இருக்கும்போது. அப்ப இந்த சசிகலா இதெல்லாம் இல்லாத நேரம் 82ல. அதனால எனக்கு அந்த அம்மா தெரியும். அதாவது தலைவர் பிரபாகரனை ஜெயலலிதா சந்திச்சாங்களா? சந்திச்சாங்க. ஓ எம்ஜிஆர் முதல்ல சந்திச்சாங்க. அது பிறகு ஜெயலலிதா சந்திக்கணும் எம்ஜிஆர் சொல்லி நாங்க கூட்டு போனோம். நம்ம ராஜ்யசபா எங்க சந்திச்சீங்க? அவங்க வீட்டு சனி ஞாயிறு டெல்லியில இருந்து வந்தாங்க, வெள்ளிக்கிழமை. சரி ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சோம். அப்புறம் அதனால எனக்கு பழக்கம். அப்புறம் அந்த அம்மாவுக்கு இலங்கை பிரச்சனை டைப் பண்ணி கொடுத்துருப்போம். அப்ப ரெமிங்டன் டைப் ரைட்டர் சிஸ்டம் கிடையாது. இப்படியான எனக்கு தொடர்பு உண்டு. அந்த அம்மாவும் எனக்கு லைன்ல வருவாங்க. அப்புறம் சங்கொலி பேப்பரை அந்த அம்மாவுக்கு கொடுத்து அனுப்பிட்டே இருந்தேன். எப்பயாவது பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துருவேன். இப்படி இருக்கும் பொழுது என்னாச்சுன்னா பாட்டாளி திருநெல்வேலி மாநாடு இருக்கு. திருநெல்வேலி மாநாடுக்கு முதல் நாள் பிஎம்கே இந்த கூட்டணியில சேர்றாங்க. ஏற்கனவே இவங்க சேர்ந்துட்டாங்க. யாரு? நம்ம பாரதிய ஜனதா கட்சி. அத்வானி சொல்லி சொன்னா அத்வானி அந்த மாநாட்டுக்கு வராரு, ராம்தாஸ் வராரு, வைகோ கலந்துக்கிறாங்க. பெரிய மாநாடு திருநெல்வேலியில அந்த தூத்துக்குடி போற ரோட்ல மாநாடு நடக்குது. கருப்பசாமி நடத்துறாரு. இப்படி போயிட்டு வந்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களும் ஒரு 10 தொகுதி கேட்கறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 5 தான் கொடுக்க முடியும்னு ஒரு முடிவு வருது ஜெயலலிதாவுக்கு. அந்த 5 கொடுக்கும்போது வடசென்னையில அவரு ஜெயக்குமார் போயிருக்காரு இல்லையா, அவரை ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. யாரு? அதிமுக. ஆமா, அறிவிச்ச வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டு திரும்ப பெற்று அவரை மத்திய சென்னை முரசொலி மாறன் எதிராக அறிவிச்சு என்னை வட சென்னை கொடுக்குறாங்க. சரி, எப்போ திமுக இல்ல அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கூட்டணியில மதிமுக இருக்குது.
அந்த கூட்டுல 5 தொகுதி தான் கடைசியில முடிவு செய்யப்படும், 10 தொகுதி. அப்படி சொல்லி வடசென்னை எனக்குன்னு கேட்டோம், பேர் சொல்லி பேர் எழுதி கொடுத்தோம். அது டிக் பண்ணிட்டாங்க, வடசென்னை உங்களுக்காக கொடுக்குறேன் அன்னு என்னுடைய முகசாட்சியத்துக்கு இந்த கூட்டணி வரணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம். அதே மாதிரி வைகோ சிவகாசி 2 தான் முதல்ல அந்த மாதிரி டிக் பண்ணது. சரி, நாங்க கேட்ட திண்டிவனத்தையோ சரி பழனி அந்த தஞ்சாவூர் எல் கணேசனுக்கும் கணேசமூர்த்தி அதை கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க. 4 நாள் அலைஞ்சி பிறகு வாங்கணும். பிறகு 5 சீட்டு கையெழுத்து போட்டு ஜெயலலிதா செஞ்சுட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு விட்டோம். தாயகத்துல ஒரு 6 மணிக்கு வந்துட்டோம். அறிவிக்கணும் 5 தொகுதி முடிஞ்சாச்சு இல்லையா? 5 தொகுதி அறிவிக்கும் போது வடசென்னை மட்டும் ஒரு அறிவிக்கல. சிவகாசி வைகோ, திண்டிவனம் செஞ்சி ராமச்சந்திரன், இங்க எங்க தஞ்சாவூர் எல் கணேசன், பழனியில முதல்ல கண்ணப்பனுக்கு அவரு வாக்கு கொடுத்திருந்தார். அவரை ஏமாத்திட்டு திரும்ப கணேசமூர்த்திக்கு வாக்கு கொடுத்து கணேசமூர்த்தியை நிரூபிச்சாங்க. கண்ணப்பால கோவிச்சுட்டு போயிட்டார். கண்ணப்பன் போயிட்டாரு, ரொம்ப சங்கடப்பட்டார். எனக்கு அறிவிக்கப்படவே இல்லை. என்னன்னு கேட்டா எல்லாரும் உட்கார்ந்து அறிவிக்க முன்னாடி, அண்ணே நாயுடு 2 பேர் நிக்க முடியாதுன்னு, நானும் நாயுடு அவரும் நாயுடு தப்பா நினைப்பாங்க கட்சி அண்ணாரு. சரி, அது எப்படி நீங்க சொல்றீங்க? அவரு உழைச்சிருக்காருல நாயுடுன்னு சொன்னா எப்படி? இப்ப நானும் கணேசமூர்த்தி இருக்கிறோம் கவுண்டரு, நாங்க உழைச்சி 2 நாயுடு நிக்க 2 கவுண்டர் நிக்க முடியுமான்னாரு. யாரு கண்ணப்ப எனக்கு ஆதரவா கேக்குறாரு. மதுராந்த ஆர்வமும் சார் பாவம் சார், வக்கீல் சார் ரொம்ப உழைச்சிருக்காரு, அவர் கொடுங்க, எனக்கு செங்கல்பட்டு இல்லைன்னா பரவாயில்ல அவரும் சொன்னார், செஞ்சின்னு சொன்னார். ஆனா எல் கணேசன் என்கிட்ட சொல்லாம அவர்கிட்ட பட்டுப்படாம பகவாகாம அமைதியா இருந்தார். நியாயமே பேசல எல் கணேசன். சரி, அவருக்கு பல உதவிகள் பண்ணிருக்கேன். சரி, அவருக்கு அரஸ்ட் வாரண்ட் வந்துச்சு. கோர்ட்ல வந்து அந்த ஏதோ ஒரு பத்திரிகை நடத்துறாரு செக் மேட்டர்ல அரஸ்ட் வாரண்ட் வந்துச்சு, காப்பாத்தி விட்டேன். சரி, அவர் ஒண்ணுமே எனக்கு பேசவே இல்லை எல் கணேசன், யோக்கியமா பேசவே இல்லை. ஆனா இவங்க எல்லாம் பேசுறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அப்படின்னா அவர் நிக்கட்டும், வைகோ சொன்ன வார்த்தை அவர் நிக்கட்டும், நான் அவருக்கு வேலை பார்க்கிற சிவகாசியில வேற யாரா போட்டுக்கோம். இது நல்ல வார்த்தையா? அட கொடுமையே, இப்படி சொன்னேன். அப்படி சொல்லுவோம், நான் என்ன செய்ய முடியும்? நான் மறுத்தான் செய்ய. என்ன நினைச்சு நீங்க நிக்காம நான் நின்று அப்படி போய் கெட்டவரை என்னை கேவலப்படுத்த சொல்றீங்களா, கேவலமான பேர் வாங்க சொல்லி நீங்க நின்று போங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அன்னைக்கு அறிவிக்கப்படல. ஆனால் அவர் என்ன பண்ணார், 2 நாயுடு நிக்க கூடாதுன்னு சொன்னவரு சபாபதி மோகன் என்ற வன்னியரையும் செஞ்சி ராமச்சந்திரன் வன்னியரையும் திண்டிவனத்திலையும் போட்டார். அது என்ன நியாயம்? அது எப்படி நியாயம்? இப்படி அன்னைக்கே என்னை பழிவாங்க ஆரம்பிச்சார். அன்னைக்கு துவக்கத்திலே பழிவாங்க முதல்ல நல்லா தான் வடசென்னை நீங்க நில்லுங்க, நான் தயாராகல, இந்த சட்டமன்றத்துக்கு போகணும் இருக்கேன். நீ ஏற்கனவே தோத்தாச்சா, அடுத்து 2001 2001 சட்டமன்றத்துக்கு போகணும். இவர் தான் கேட்க சொன்னார், வைகோ தான் நீங்க நில்லுங்க, எனக்கு அங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கு மத்தியில நான் கேள்விப்பட்டேன், வைகோவுடைய டிரைவர் துரைன்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப இறந்துட்டார். அவர் என்கிட்ட சொன்னார், அந்த இடத்துல இன்னைக்கு அந்த என்னுடைய டிரைவர் ஒருத்தர் இருக்கான் குணசேகரன், இப்ப என்னை விட்டு போயிருது. அண்ணாச்சி கேட்டுக்கிடுங்க, அண்ணாச்சி உங்களை நிக்க வைக்கணும் விரும்புறாங்க. அண்ணாச்சி பையனுக்கு துரைக்கு விருப்பம் இல்லை, கொடுக்காதங்க, மனசை வச்சுக்கோங்க. அப்பவே இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஃப்ரெண்டு சென்ட்ரல் ஐபில இருந்தார், இப்ப ரிட்டையர் ராமர் பத்ராயர் சிம்லுத்தூர் பக்கம். அவர் வந்து அவரும் இவரும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பிரயாணம் பண்றாங்க ஒரே கூப்பையில. என்ன வடசென்னை KS ராதாகிருஷ்ணா அண்ணன் அவர் கேட்டிருக்காரு, அவர் என் நண்பர், என் வெல்விஷர், நீண்ட காலமா எனக்கு தெரியும். இல்ல அவருக்கு நான் கொடுக்க போறது இல்லை, அவருக்கு நான் கொடுக்க போறது இல்லை, பேர் எழுதி அவருக்கு கொடுக்க போறது இல்லை அன்னு இவர் சொன்னது. இந்த 2 விஷயத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவர் எவ்வளவு மோசமான ஆளுன்னு. இல்லைங்க, இன்னைக்கு ராமர் இருக்கிறாரு, அதான் புரியுது எனக்கு. இவர் மகன் வந்து இந்த புகையில சிகரெட் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அவரை சொல்றாங்க. அவர் கட்சியில எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் 96 வந்தாரு. 3 விஷயம் சொல்றேன். ஒரு விஷயம் என்னுடைய விஷயம் கொடுக்க கூடாதுங்கிறதுல அந்த பையனுடைய ஒரு கருத்து இருக்கு. கருத்து. 2வது விஷயம் என்னன்னா, இவர் வேலூர் ஜெயில ஜெயலலிதா போடோ சட்டத்துல போட்டு உள்ள போட்டாங்க இல்லையா? அப்போ என்னாச்சுன்னா, கண்ணப்பனும் செஞ்சி ராமச்சந்திரனும் மத்திய இணை அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இவரை சந்திக்க போறாங்க. ஒரு கருத்தை சொல்லி அனுப்புறாரு, முக்கியமான கருத்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லி அனுப்புறாரு. சொல்லி அனுப்பிட்டு இதை நீங்க சொல்லிருங்க சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. சொல்லி அனுப்பி இவங்க போய் பார்த்து சொல்லிட்டாங்க, வைகோ இது மாதிரி சொல்றாரு, அதை கொஞ்சம் பாருங்க சொல்றாரு. அதே கருத்துக்கு எதிரா
பையன் கேட்டுட்டு போய் அது செய்ய வேண்டாம். அது என்ன ஒரு அதுக்கு சொல்லக்கூடாது. சரி சரி சொல்ல வேண்டாம், அது செய்ய வேண்டாம். அந்த பையன் மறுநாள் போய் பெர்னாண்டஸ் கிட்ட பிளைட்ல போய் சொல்லிட்டு வந்திருக்காப்ல. இவர் போய் பர்சனலா சந்திச்சு செய்ய வேண்டாம் அப்பா சொல்லிட்டாரு. ஆனா இவங்க பெர்னாண்டஸ் பார்லிமெண்ட்ல எங்க வச்சு கூப்பிட்டு கேட்கிறாராம், என்னங்க நேத்து நீங்க சொல்லிட்டு போனீங்க இவர் பையன் வந்து நீங்க சந்திச்சாப்ல அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம்னு நீங்க அவ்வளவு ரெக்கார்டு என்ற லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு போனீங்க வேண்டாங்கிறாரு. ஆனா இவங்க ஆடி போயிட்டாங்க. என்னடா நம்ம கிட்ட இப்படி சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு மறுநாளே பையனை அனுப்பிட்டு பாக்குறாங்களே. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் முக்கியமான செஞ்சி ராமச்சந்திரன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் வந்து 99 ஜவுளித்துறை அமைச்சராக முதல்ல பதவியேற்கிறார். குஜராத்துக்காரர், சூரத் எம்பி. அவரு ஜவுளித்துறை, அவரு கீழே ராஜாங்க அமைச்சர், அவருக்கு கீழே ராஜாங்க அமைச்சர் ஜவுளித்துறை. எனக்கு வேண்டாம் ரொம்ப நாளா புலம்பிட்டேன். இதுல போய் போட்டாங்களே இது என்ன இருக்கு ஆன வாஜ்பாய் அமைச்சர் மாற்றம் பண்றாங்க. அன்னைக்கு கோவில்பட்டியில காந்தி மைதானத்துல நானும் அவரும் பேசுறோம். ஏன்னா இந்த இவங்க இருக்காங்க, இந்த ஆசாரிமார் இருக்காங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, விஸ்வகர்மா மாநாடு கோவில்பட்டி நடக்குது. சரி, நெல்லையில இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் தான் அதுக்கு தலைவர். அவர் பேரு மறந்து வச்சு அவர் இறந்துட்டார். பெரிய மாநாடு நடத்திட்டு நாங்க அங்க மாநாடு சீக்கிரம் முடிச்சுட்டு ட்ரெயினை பிடிக்கணும். நாங்க 2 பேரும் ட்ரெயின் ஏறோம். நாங்க யாரு ட்ரெயின் ஏறணும். இப்படியா இருக்கும் பொழுது அவர் பையன் வந்து அன்னைக்கு தான் அறிவிக்கிறாங்க செஞ்சி ராமச்சந்திரன். நான் தான் சொல்றேன் ரெவன்யூ மினிஸ்டரா போட்டிருக்காங்கன்னு கூட்டத்தை சொல்றேன். பரவாயில்ல, அவர் வருத்தப்பட்டாரு, இவருக்கு தெரியல. அறிவிச்சு மாத்தி வாஜ்பாய்க்கு சொல்லியிருக்காரு, நல்ல இலாகா கொடுங்கன்னு வைகோ சொல்லியிருக்காரு, கொடுத்திருக்காரு. இதுக்கு மத்தியில வந்த உடனே அந்த பையன் வந்து வைகோட்ட ஏன் செஞ்சிக்கு ரெவன்யூ மந்திரி வாங்கி கொடுத்தீங்க அன்னு சண்டைக்கு வந்தான். ஓஹோ, இதெல்லாம் நடந்தது உண்மை. சரி சரி. இது அப்பவுமே 98 தகுதான். 98 பம்பரம் சின்னம் வாங்குற வரைக்கும் நான் அவரோட இருந்தேன். நான் எது சொன்னாலும் நியாயமா இருந்தா கேட்டுக்கிடுவார். அன்னைக்கு நம்முடைய டெபாசிட்லாம் போய் தேர்தல் ஆணையத்துல பதிவெல்லாம் நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல நம்மள எங்க பதிவை எங்களுடைய இதை ரெகக்னைஸ் வித்ட்ரா பண்ண பிறகு சின்னம் கொடைச்சின்னம் போட பிறகு நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிக்கிற அதாவது 98 பிப்ரவரி வரைக்கும் நாங்க சொல்றது கேட்டார். அதுக்கு பிறகு நான் ஏன் சொல்றதே அவர் கேட்கல. அதற்கு பிறகு வடசென்னை எனக்குன்னு வாங்கிட்டு கொடுக்கல, நான் வெளியே காட்டிக்கல. இவருக்காக ஐநா சபையில எடுத்து போகல, மதிமுக இருந்தோம். 96 எல்லாருமே ஓடி போயிட்டாங்க ஆபீஸ்ல இருந்தவங்க எல்லாம். நம்ம கோர்ட்டுக்கு போகாம நம்ம தான் 24 hours ஆபீஸ்ல இருந்தோம். அப்போ தானு ஆபீஸ்ல இங்க இருந்தது எக்மோர். அப்போ நான் டெய்லி தோத்த உடனே யாரும் வரமாட்டாங்க, நான் தான் போய் உட்காருவேன். கண்ணா அப்படின்னு போன்ல திட்டுவாங்க. இல்லை மயான திமுக காரன உங்களை சுடுகாட்ட வச்சாச்சு, இன்னிமாட நீங்க ஆபீஸ்ல உட்காந்துருக்கீங்க, மதிமுக மயான திமுக வச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் போன் எடுப்பேன். இவங்க ருத்ரன் ஒருத்தர் வருவாரு, அவர் மத்தியானம் தான் வருவாரு. மோகன்தாஸ் இன்னொரு அவரு இப்படி ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. எல்லாரும் கண்ணைங்கன்னே போயிட்டாங்க. நான் தான் ஆபீஸ்ல அப்ப இருப்பேன். நான் எடுத்து நானே பேசுவேன், வைடா அண்ணு நான் பேசுவேன். பிறகு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஓகே, கமிஷனர்கிட்ட இந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு பண்ண ரொம்ப மோசமா பேசுவாங்க திமுக காரங்க. அப்போ புரியுது. இப்படியாக இருக்கும் பொழுது நானும் இருந்தேன். அதுக்கு பிறகு நானும் அவர் போய் சாந்தி பூசன் எல்லாம் பார்த்தோம். இந்த தேர்தல் கமிஷன் எங்க அங்கீகாரம் போச்சு, நாங்க திரும்ப வேணும்னு பிரசாந்த் பூஷன்லாம் சந்திச்சோம். அப்புறம் வழக்கு தொடுத்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் வழக்கெல்லாம் நடத்த 3 நாள் உட்கார்ந்து நடத்துறோம். பிறகு MS கில் நானே என்னை அங்க விட்டுட்டு வந்துருவாரு, நாங்க இருப்பேன். இவர் வந்து நான் அசோக யாத்திரை நிவாசன் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க குறைஞ்ச வாடகைக்கு தங்கி இருப்பேன். பிறகு பம்பர சின்னம் வாங்கிட்டு வந்தோம். பம்பர சின்னம் வாங்கின எனக்கு பம்பர சின்னம் இல்லாம வட சின்னம் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு அப்பமே இந்த பையன் தலையெடுத்துட்டான். வெளியே இந்த உலகம் யாருக்கு எனக்கு தெரியும், மனசாட்சி தெரியும். இந்த மனசாட்சியை தொட்டு பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். புரியுது. எல்லாரும் மனசாட்சி தொடக்கத்துல இருந்தே இந்த பையன் வந்து அதுக்கு பிறகு 98 எனக்கு கிடைக்காத பிறகும் இவரோடு பயணம் செய்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஆர்வமாக இல்லாம மனகணத்தோட பிரயாணம் 2001 வரைக்கும். 2001 திமுக கூட்டணின்னு 99 கூட்டணி வந்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல். 2001 கூட்டணின்னு பிரகாசமா ஆயிப்போச்சு. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்றாரு. அண்ணன் கலைஞர் திரும்பவும் முதலமைச்சர் ஆகாரு.
பிறகு நாங்க தேர்தல் கூப்பிட்டு காஞ்சிபுரத்துல மாநாட்டுக்கு வந்தாரு, ஈரோடு மாநாட்டுக்குலாம் வந்தார் மதிமுக கலைஞர். வந்துட்டு நாங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது நாங்க சில தொகுதிகளை எழுதி கொடுக்குறோம். கடைசியில 21 தொகுதிகள் முடிவாகுது. 21 தொகுதிகளுக்கு கலைஞரும் வைகோவும் கையெழுத்து போட்டாச்சு. 21 தொகுதிகள் சம்மதோட கையெழுத்து போட்டாச்சு. ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம், அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட்ல சங்கரங்கோவில் இல்லை. சங்கரங்கோவில் இல்லைன்னா என்னப்பா, பார்டர் தானே இருக்குது. மயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி மாதிரி தானே பார்டர் தான் இருக்குது. வாசுதேவநல்லூர் தனி தொகுதி தானே, அதை வாங்கிக்கோங்க. அது நெல்லை மாவட்டம் தானே, இவங்க கலிங்கப்பட்டி ஊர் பக்கம் தானையா, வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டத்துக்குல உங்களுக்கு வேட்பாளர்ல வேற தொகுதி அதான் வாங்கிக்கிடுங்க. அது மாதிரி சங்ககிரி, சேலம் சங்ககிரிக்கு பதில் வேற தொகுதி வாங்கிக்கிடுங்க. அண்ணு இவ்வளவும் கீழே இறங்கி வந்தார். இறங்கி 21 சீட்டுகள் ஆன உடனே இவர் ஏதோ எங்களோட டச்லயே இருப்பார் வைகோ. ஆனா ஒரு நாள் அந்த கையெழுத்து போட்டு வந்த பிறகு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் உட்கார்ந்து பேசுவது, சேப்பா கெஸ்ட் ஹவுஸ்ல. மறுநாள் நான் அவருக்கு போன் பண்றேன், போன் எனக்கு ரீச் ஆகல. ரீச் ஆகலன்னா என்ன பேச முடியலையேன்னு நான் தாயக ஆபீஸுக்கு போறேன். அப்ப நான் தான் பொறுப்புல இருந்து எல்லாம் பார்ப்பேன், என்ன விஷயங்கள்லாம் நிர்வாகத்துல. பிறகு இப்ப என்ன காணவே, உடல்ல சரியில்லையோ, ஏதாவது சிரமப்படுறாரோன்னு வீட்டுக்கு போனா வீட்டுல யாருமே எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்காங்க. ஒவ்வொரு முகமும் வித்தியாசமா இருக்குது. சரி, அந்த அம்மா இருக்காங்களா, வீட்டுல இருக்காங்களான்னு கேட்டா அந்த அம்மா இல்லைன்ட்டாங்க. இந்த பையங்க ஒரு மாதிரி பார்த்தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சரிப்பா நான் வாரேன், புறக்கணிக்கிறாங்க, ஏதோ வாரேன்னா திமுக கூட்டணி வேணும்னு நானும் சொல்றேன், கண்ணப்பெல்லாம் சொல்றாரு. பிறகு என்னாச்சுன்னா இவங்க எல்லாம் என்னை ஆதரிக்கிறாங்க. நீங்க வலுவா சண்டை போடுங்க அன்னு கண்ணப்ப செஞ்சி இவங்க எல்லாம் சொல்றாங்க. பிறகு நான் வாரேன். வரும்போது அப்போ மொபைல் போன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட டெல்லி ராஜகோபால் போன் பண்றாரு, பத்திரிகையாளர். சார் உங்க தலைவர் டெல்லியில் இருக்கார் சார். எதுக்கு டெல்லியிலயா, எதுக்கு போயிருக்காரு ஆன உடனே நடராஜன் அந்த நேரத்தில் டெல்லியில இருந்தார். ஓ, அதிமுக சசிகலா ஹஸ்பண்ட் 2 பேரும் அங்க நேரத்துல இருக்காங்கன்னு ஒரு தகவல். பிறகு எதுக்கு டெல்லி போறாருன்னு உடனே அவர் சென்னைக்கு வந்துட்டு அப்படியே பாளையங்கோட்டைக்கு போறாரு. பாளையங்கோட்டில் அவர் நாங்கெல்லாம் படிச்ச காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இல்லையா, 50வது ஆண்டு விழான்னு நினைக்கிறேன். அந்த விழாவுக்கு லெபோ ஆடிட்டோரியத்துல முடிச்சுட்டு ட்ரை பண்ற. அங்கேயும் அவர் போன் எடுக்கல, யார்கிட்டயோ கேட்டு பேசுனா பேசல. பிறகு அப்படியே டெகல்கா ஊழல் திருச்சியில் நடக்குது. திமுக சொல்ல ஆல்டேர் நான் கலந்துக்கிறாரு, இவரும் கலந்துக்கிறாரு. நான் அப்போ போன் யாரோ கிட்ட சொல்லி போன் செவந்திய பணம் யாரோ மாவட்ட செயலா அப்போ கூட இருக்காங்க, கொஞ்சம் வைகோட்ட சொல்லுங்க, பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லுங்க நான் பேசணும்னு சொல்றேன். ஆனா பார்க்கலாம் அனு போன கட் பண்ணிட்டார். என்னடா இப்படி இருக்காரு, 3 நாளா இது மாதிரி ஒரு வித்தியாசம் படுதேங்கிறார். வந்தார். கூட்டம், நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது, மாவட்ட செயலாளர் இருக்காங்க. நான் சங்கரங்கோவிலில் ஓட்டு போட வேண்டும், அது என்னுடைய தொகுதி. அந்த தொகுதியை விட்டு கொடுத்து விட்டு நான் எப்படி தேர்தல் உடன்பாடு கையெழுத்து போடுவேன்? நக்கலம்பட்டி சீனிவாசன், எங்க ஊர் பக்கத்து சீனிவாசன், அந்த சங்கரங்கோவிலில் தான் நம்ம கூட்டே வேண்டாம் என்று அண்ணாச்சி சொல்லிட்டார். அண்ணாச்சி வேண்டாம் அண்ணாச்சி சொல்லிட்டார். அண்ணா எதோ பேசினார். சரி, தேவையில்லாதெல்லாம் நான் சொன்னேன். நானும் இதெல்லாம் நல்லா இல்லைங்க, நம்ம கையெழுத்து போட்டு 20 மாற்று தொகுதியில் என்ன வேணும்னா கொடுக்கிறேன் இருக்காரு. சங்கரங்கோவில் பக்கத்து தொகுதி, அடுத்த தொகுதி வாசுதேவன் தரேன்னுக்கிறார். தனி தொகுதி தான், யாரு வேணா அங்க நிப்பாட்டலாம் தனியில. யாருக்கோ கொடுக்கணும்னு அவர் கேட்கிறாரு சங்கரங்கோயில. வாசுதேவன்ல அவர் சொந்த தொகுதி தான், அவர் புளியங்குடி பக்கத்துல தான் அவர் ஊரு. இந்த தொகுதி வாக்காளர் தான், எடுத்துக்கலாமேங்கிறாரு கலைஞர். கலைஞர் என்ன சொன்னாரா, புதிய கிருஷ்ணசாமி நம்ம கூட்டணிக்கு வரும்போதே சங்கரங்கோவில் கேட்டுதான் அவர் நம்ம கிட்ட சேர்ந்திருக்கிறாரு. இப்ப அவர் இல்லைன்னு அவர்கிட்ட மறுக்க முடியாது. இப்போ வைகோ நிக்கிறப்பதான் அவர் நிக்கட்டும், அவர் நிக்க போற, வேற யாரோ நிக்க நிக்கிறாரு. அப்போ அடுத்த தொகுதி வாங்கிக்கிடுங்களா, என்ன தப்பு இருக்கு? அதே மாதிரி சேர்மா தேவிக்கு என்ன தொகுதி வேணும் நீ சொல்லுப்பா. சென்னையை தவிர வேறு மாவட்டத்தில் எந்த தொகுதி வேணும் கொடுக்க. சங்ககிரி, சேலம் தங்ககிரி கொடுக்கன்னு என்கிட்ட சொன்னார். நான் இதை போய் வைக்கோட சொல்றேன், நான் நல்ல இதுக்கு சொல்றேன். அண்ணாச்சி இந்த மாதிரி நீங்க அவருடைய கலைஞருடைய ஆட்கள் சார், கலைஞரை ஏத்தாலும் உங்க கூட வந்தோம் நாங்க. ஆமா, நீங்க இப்படி சொன்னா எப்படி தான் கடைசியா அவர்கிட்ட பேச. பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. பிறகு திடீர்னு அவங்க மாமனார் சங்கரப்ப நாயக்கர்னு இறந்துடுறாரு, ஊருக்கு போறாரு. ஊருக்கு போகும்போது போயிட்டு திரும்ப வராரு, அந்த அடக்கங்கள்லாம் முடிச்சுட்டு
எல்லா மாவட்டத்திலும் இருக்க சொல்லிட்டு போயிட்டாரு. மத்தியானத்துக்கு போயிட்டு காலையில போயிட்டு மறுநாள் வராரு. அந்த கிரியெல்லாம் பண்ண முடியா. மறுநாள் வந்து திரும்ப கூட்டம் தொடங்குது. கூட்டம் தொடங்கும் போது டக்கலம்பட்டி சீனிவாசன் சொன்னாப்புல, சிப்பிப்பாறை அவர் சொன்னார், இவர் சொன்னாரு, எல்லாமே சொல்றாரு. சொல்லிட்டு நியாயமான விஷயங்களை சொல்லாம நம்ம சங்கர்கள் இல்லாம நான் கூட்டணி கையெழுத்து போடுறேன். நான் ஓட்டு போடுற தொகுதி, ஓட்டு போடுறேன். சரி, ஓட்டு போடுற தொகுதி தான் ஐயா. பாரதிய ஜனதா கட்சியில நீங்க வந்து சிவகாட்சி நிற்கும் போது அந்த தொகுதி யாரு கொடுத்தாங்க? மதிமுக கொடுக்கல. இல்ல, கரெக்ட். நீ பிஜேபி தான் ஓட்டு போட்ட, தோல்வி கட்சி தானே. நான் அப்படி சொன்னேன். ரொம்ப விவண்டவாதம் பேசுறீங்க நிறைய கிட்ட. யாரு? வைகோ. கண்ணப்பன் என்னங்க அவர் பேசுற நியாயம் தானேன்னு கண்ணப்பன் சொன்னார். அந்த நேரத்தில் கண்ணப்பனுக்கும் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் இவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டணி விட்டு வெளியே போக விருப்பம் இல்லை. அதே மாதிரி கணேசமூர்த்திக்கு அவருக்கு அந்த இந்த எந்த மொடக்குறிச்சி தொகுதி கிடைக்கலன்னு அவருக்கோ இருந்தார் கணேசமூர்த்திக்கு. அதே மாதிரி எல் கணேசனுக்கு சென்னையில தொகுதி கேட்டு கொடுக்க முடியாதுன்றார் கலைஞர். தஞ்சாவூர் நீங்க கொடுக்க. இந்த 2 பேரும் வைகோர்ஸ்ன்ட்டு சவுண்ட் பண்ணாங்க. இதுதான் நடந்ததுங்க. மறுநாள் என்னாச்சு, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தும் போது நான் சொல்றேன், கூட்டம் நடத்திட்டு நான் கீழே போறேன். கீழே போகும்போது இந்த திமுகவுல மகளிர் அணி ஆணையத்தினுடைய தலைவியாக ஒருத்தர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிறாங்க. அவங்க பேர் குமரின்னு நினைக்கிறேன். அவங்களும் அந்த மேயர் கேண்டிடேட்டாக மதிமுகல வடசென்னை மனோகரன், மெட்டல் பாக்ஸ் நடராஜனோட பையன், 2 பேர் இப்ப திமுக தான் இருக்காங்க. நான் கீழே வர்றதுக்குள்ள கலைஞர் குடும்பாவி எரிச்சிட்டாங்க. கலைஞர் பேசிட்டு இருக்கேன் சொல்ல. அதுக்கு சாட்சி மைப்பா நாராயணன் இன்னைக்கு இருக்காப்ல சன் டிவில. அதே மாதிரி இல்லைங்கிறது எரிக்க சொல்றாரு. அதே மாதிரி பிரியன் எரிச்சிட்டாங்க. பிறகு கலைஞர் விட்டுருப்பா, நான் கூட்டு இல்லைன்னு சொல்ல போறப்பா, நீ எதுக்கு சகனப்பா, நீ திமுக வந்துரு ஆனார். உனக்கே கோவில் பிடித்து தரப்பா, ஆனா எனக்கு வேண்டாம் அன்னு போய் இந்த வேட்பாளர்கள் அறிவித்த பின்பு திமுகவில் நான் திமுக சேர்றேன். ஏன்னா முதல்ல சேர்ந்தா எனக்கு வேட்பாளருக்காக போனாருன்னு சொல்லி இருக்கா இல்லையா? வேட்பாளர் அறிவித்த மறுநாள் சேர்றேன். சரி, இனிமே எனக்கு அறிவிக்க முடியாது, எந்த லாபமும் கிடையாது. கரெக்ட், அப்படித்தானே சேர்றேன். அப்படி எந்த லாபத்தோடு நான் போய் சேர்ந்திருக்கேன். ஐயா, இப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, வாரிசு அரசியலை எதிர்த்து என்ன ஸ்டாலின் என்ன கோபாலபுரத்து இளவரசனா அப்படின்னு கேள்வி எழுப்பி, ஆமா, அதன் மூலம் ஏற்பட்ட முரண்பாடுகளாலதான் இவர் வந்து வெளியில வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய இளவரசனை கட்சிக்குள்ள கொண்டுகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்காரு, செஞ்சி ராமச்சந்திரனுக்கு எதிராக பேச வச்சிருக்காரு. இது எப்படி இவ நியாயம்? அதான் நியாயமற்ற மனிதர். அவரால் நியாயம் அவர் பேசுற முகத்தையே தெரியுது இல்லையா? எவ்வளவு அரண்டு பேசுறாரு. முன்னாடி பேசிய வைகோவுடைய என்ன 80களில் வைகோ பேசிய முகப்பாக எப்படி இருந்தது? கூட்டங்களில் மாநாடுகள் பேசும்போது அந்த கருப்பு துண்டை இப்படி எடுத்து போட்டு அப்படி பேச முடியுதா இன்னைக்கு? மனசாட்சி கூட்டு. இப்ப அவர் பையனுக்கு அவர் பயப்படுறாரா என்பது நாம கேட்கணும். கேள்விதான், அதான் கேள்வி. எனக்கு தெரியல. இது ஒரு கேள்வி வைக்கிறேன். சொந்த பையனுக்கே அவரு அஞ்சுகிறாரா? அவங்க பையன் மதிமுகவை தூக்கி, மதிமுகவுக்கும் அவங்க பையனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவரே சொன்னார், என்னுடைய தம்பியோ என்னுடைய மகனோ மதிமுக அலுவலகத்துக்கு வரமாட்டார்கள், ஒரு நாளும் வரமாட்டார்கள். இப்ப அவன் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். எத்தனை நாள் சொல்லியிருக்காரு வாயில. இப்போ மதுவிலக்குன்னு சொல்றாரு, எதுக்கு சிகரெட் கம்பெனி மகனுக்கு கூப்பிட்டுறீங்க? ஆமா, அது கேள்வியை கேட்டாங்க. சரி, நான் இன்னொரு 2-3 கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். 1990 ஜெயலலிதா கூட்டு போனீங்க. சரி, 99 இயற்கையாக பாஜக கூட்டணிக்கு திமுக வந்தது, நீங்க இருந்தீங்க. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான், தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் தான் 7வது 8வது முதலமைச்சர் ஆவார்னு ஏதோ ஒண்ணு சொன்னார். இப்படி சொன்னாலே கையெழுத்து போட்ட பிறகு டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு ஏன் மாறினீங்க? இதுக்கு பதில் இன்னைக்கு வரைக்கும் மர்வமா தெரியல. அதற்கு பிறகு போட்டோ சிறையிலிருந்து வந்தவுடன் ஏன் நீங்க நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடவில்லை? அது மர்வமா இருக்கு. 3வதாக நாடாளுமன்ற தேர்தல் 2004 கூட்டணியில் இருந்து கொண்டு தொடர்ந்து திமுகவை ஆதரித்தவர். ஆதரித்தும் போது திண்டுக்கல் மண்டல மாநாட்டில் கலைஞரை விட்டு நான் பிரிந்தது ஏனோ என்று கண்ணீர் விட்டு மேடையில் அழுதீர்கள். அப்போ துரைமுருகன் பக்கத்துல இருந்து கட்சி டிஷ்யூ பேப்பர் கொடுத்து உங்களுக்கு தொடச்சாரு. அப்ப நான் அது பிறகு சொன்னீங்க இல்லையா? சொல்லிட்டு சொன்னவரு 2006 கூட்டணியில
நீங்க அதிமுகவோட போறீங்க, அதிமுகவோட போறீங்க. இவ்வளவு அழுதுட்டு திண்டுக்கல் மாநாட்டுல மண்டல மாநாட்டுல அழுதுட்டு கலைஞருக்கு விட்டு நான் பிரிஞ்சனே என்று கண்ணீர் விட்டு அழுதுட்டு 2006 சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவனும் இவரும் அதிமுக கூட்டணிக்கு போறீங்க. அதிமுக கூட்டணிக்கு போகும்போது நான் ஒரு கேள்வியை மட்டும் இங்க வைக்கின்றேன். உங்களை 1.5 ஆண்டோ 2 ஆண்டோ சிறை வச்சுட்டாங்க. நீங்க அன்றைக்கு அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி கலைஞரை சந்திக்கிறீங்க. எங்க சிஐடி நகர் இந்த வீட்டுல ஆலிவர் ரோட்ல சிறையை விட்டு வெளியில வந்து கலைஞர் கால்களை தொட்டு கும்பிட்டாரு. இல்ல அதுக்கு பிறகு சட்டமன்றத்துல சந்திக்கிறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணே நீங்க நாளைக்கு போறீங்க, நாளைக்கு மறுநாள் நான் ராக்போர்ட்ல டிக்கெட் போட்டுருக்கேன், பேச்சு குறிப்புல தயார் பண்ணிட்டேன், நான் வந்துடுறேன்னே, நம்ம தேர்தலை பாத்துடலான்னு. நம்ம திரும்பவும் நம்ம தானே இவ இந்த பொம்பளை வரக்கூடாது அதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி மகிழ்ச்சியா பேசிட்டு வந்துட்டார். வந்தவரே அவர் சொன்னாப்புல அன்னைக்கு சாயந்தரம் ராக்போர்ட்ல திருச்சி மாநாட்டுக்கு போகணும், திமுக மாநாட்டுக்கு கலைஞர்கிட்ட உறுதி கொடுத்தாப்புல, போகல. அன்னைக்கு காலைல ஜெயலலிதா வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா ஜெயில இருந்தது. 2001 ஆமா 1.5 வருஷமா கிட்டத்தட்ட 557 நாள் இருந்தார், 77 நாள் இருந்தார் இல்லையா? இருந்துட்டு ஜெயில இருந்து வெளியே வராரு. வெளியே வந்து 2004 நாடாளுமன்ற தேர்தல். இப்படி நடந்த பிறகு ஜெயலலிதா கிட்ட ஒரு 24 மணி நேரத்துல கலைஞரை சந்திச்சிருக்காரு இல்லையா? அது வரைக்கும் திமுக கூட்டு தானே அவர் மனப்பான்மை இருந்திருக்கும். அப்ப 24 மணி நேரத்துல தன்னை ஜெயில வச்ச ஜெயலலிதாவிடம் 40 சீட்டோ 35 சீட்டோ வாங்கியிருக்க முடியுமா? வாங்கியிருக்க முடியாது. இது முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இது எனக்கு வந்து தகவல் திருநெல்வேலியில ஏதோ ஒரு ரவீந்திரனோ ஏதோ ஒரு ஆபீசர் ஜெயலலிதா பாதுகாப்பு அதிகாரி அவங்க வீட்டுல பேசப்பட்டு ஜனவரியில இவர் பொங்கல் திருநாளுக்கு கலிங்கப்பட்டிக்கு போகும்போது அப்ப பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, ஜெயலலிதாவோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தகவல். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அப்பமிருந்து பேசப்பட்டும் இடையில கலைஞரையும் திமுகவை நம்ப வச்சு நான் மாநாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கண்ணப்பனும் இவங்கெல்லாம் அங்க போயிட்டாங்க. எங்க எல் கணேசன் எல்லாரும் போய் 40 சீட்டோ 35 என்ன சீட்டு தெரியல அதிகமான சீட்டு வாங்கினாங்க. அந்த நேரத்துல அவர் மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு இவ்வளவு கோடி வாங்கிட்டாங்க எல்லா இடத்துலையும் சத்தம் போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அப்படி எல்லாம் நடந்தது. அதுக்கு என்ன வைகோ பதில் சொல்ல மாட்டாரு, பதில் சொல்ல போறாரு? ஜெயலலிதாவோட ஜெயில வச்ச ஜெயலலிதா 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அவரிடம் பேசி 20 மணி நேரத்துல 40 சீட்டு வாங்க முடியுமா? ஜெயலலிதாவை நான் ஒரு வழியில நான் சந்திச்சனால கூட எங்க அம்மா என்ன கொலை செய்திருவான்னு சொன்னாரு. சொன்னார்ல. இப்ப கூட ஜெயலலிதாவோட போன தப்புங்கிறதால எப்படி அந்த சீட்டு வாங்கினாரு? அதான் அதோடைய உள்ளார்ந்த விஷயம் என்ன? எல்லாரும் இந்த கிழக்கு கடற்கரை சாலை சந்தித்து பேசி ஒரு முடிவு எடுத்து ஏதோ ஒரு உள்ள என்ன நடந்தது மர்மம் அது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. கலைஞர்கிட்ட நான் மாநாடுக்கு வரேங்கிறீங்க, திடீர்னு ஜெயலலிதா போய் ஜெயில வச்சு ஜெயலலிதா 40 சீட்டு வாங்க. வைகோ அவர்களினுடைய இயல்பா என்னையே தயாரான இல்லையா? பார்லிமெண்ட் சீட்டுக்கு வந்து நீங்க தான் வேட்பாளர் தயாராயிட்டு பிறகு அவருன்னா நான் நிக்க போறது இல்லை, நான் 2 நாயுடு நின்னா நிக்க போறது இல்லைன்னா 2 கவுண்டர் நான் கண்ணப்பனும் கணேசமூர்த்தி நின்னாங்க, சபாபதி மோகன் செஞ்சி ராமத்தின் 2 வன்னியர் நின்னாங்க. 2 நாயுடு நிக்கிறதுக்கு என்ன தப்பு இருக்கு? நான் உங்களுக்காக உழைச்சிருக்கேன். ஆமா, சபாபதி மோகன் இவங்களை விட வேறு கட்சியில உங்களுக்கு உழைச்சிருக்கேன். இது பெரிய நம்பிக்கை துரோகம். இப்படி இருக்கிற ஆள்கள் ஏன் நான் சத்தியம் தான் செய்வேன், நான் வந்து அமைச்சர் பதவிக்கு ஆசைப்படல, என் சகாக்களை அமைச்சர் பதவிக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லி வேஷம் போடக்கூடாது. புரியுது. என்ன கூட வந்து கணேசமூர்த்தி வந்து திருச்சி கணேசமூர்த்திக்குன்னு ஒதுக்கி கொடுக்குறாங்க, அவரு அதை பறிச்சு தன் பையனுக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்களே. அது தெரியல. அது இப்ப நான் அவரு திமுக இல்ல, ஏன் நான் தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்றேன். கணேசமூர்த்திக்கா பல வாய்ப்புகள் வந்தது, கண்ணப்பனுக்கு அது பல வாய்ப்புகள் வந்தது, செஞ்சி ராமச்சந்திரன் பல வாய்ப்பு உண்டு, எல் கணேசன் ஒவ்வொருடைய வாய்ப்பு உண்டு. ஆனால் இவருக்கு திமுக சோதனை வரும்போது நாங்கள் பிடித்து நின்ற பொன்முத்துராமலிங்கமும் நானும் பாதிக்கப்பட்டோம். வைகோவல பொன்முத்துராமலிங்கத்துக்கு ஒரு வாய்ப்பு அவர் உருவாக்கவில்லை. திமுகவும் மதிமுகவும் உங்களை பயன்படுத்திக்கிட்டு உண்மை வைகோவுக்கு நான் செய்த பணிகளுக்கு இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு பிறந்தவங்க 90 2000 பண்ணாங்க, இவங்களுக்கு 70 80 அவர் செஞ்ச பணி உங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு சேர்மன் வைகோ பாலசாமி தான் சொல்லுவாங்க.
எம்பின்னு சொல்ல மாட்டாங்க, சேர்மன் அம்பாங்க. இவருக்கு செஞ்ச பணிகள் நீண்ட பட்டியல் போடலாம். இவங்க பிறந்ததோ 90 2000. இவங்க என்ன தெரியும்? இவங்க என்ன தெரியும் இந்த பையனுக்கு? இவங்க இணையத்தில் உட்கார்ந்து நான் ஏதோ வைகோனால வந்த ஒண்ணு இருப்பாங்க. கோவில்பட்டி தம்பின்னு காமராஜர் கூப்பிடுவார் 72. நெடுமாறனோட அரசியல் கவிஞர் கண்ணதாசன், நெடுமாறன், ஈவிகே சம்பத் இருந்தேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிரபாகரன் அவர்கிட்ட அழைச்சிட்டு போகும்போது, இவருக்கு முன்னாடி வைகோ பாக்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அழைச்சிட்டு போகுது என்ன வக்கீல் பாரு. ஜெயலலிதா KSR அம்பாங்க. அதான் நீங்க எம்ஜிஆர்ட்டையும் பிரபாகரன் நீங்க தான் அழைச்சிட்டு போறீங்க, ஜெயலலிதா கிட்டையும் நீங்க தான் அழைச்சிட்டு போறீங்க. கலைஞர் என்னுடைய திருமணத்தை சந்திக்கிறார் பிரபாகரன் அவர்கள். கலைஞர் ராதான்னு என்ன மதிப்பாக்க. இப்ப எனக்கு கலைஞர் செய்யணும்னு நினைச்சார். என்கிட்ட கலைஞர் ஒண்ணு சொன்னாரு, நான் சாகுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கப்பா. நாகப்பட்டினத்துல உங்க சொந்த ஊர்க்காரங்க, உங்க சொந்தக்காரங்களா இருக்காங்க. மயிலாங்குடி, வடுகச்சேரி, மோகனாம்பாள்புரம் ஊர்ல உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க. உங்க சொந்தக்காரங்க ஆரம்ப கட்டத்துல எங்களுக்கு உதவியா இருந்த உங்க குடும்பத்துக்கு நான் உனக்கு செய்ய வேண்டிய கடன் ஆக்கி இருக்கு, நான் செஞ்சுட்டு தான் போவேன். கடன் வாங்கினாப்ப நினைச்சுக்கோ, அந்த கடனை தீர்த்துட்டு போயிடுவேன்னு சொன்னார். ஆனால் அவர் ஒவ்வொரு நேரம் செய்ய நினைக்கிற நேரத்தை ஸ்டாலின் செய்ய விடல. ராஜ்யசபாவுக்கு முரசொலிமாறன் அன்றைக்கு உயிரோடு இருந்தால் ராஜ்யசபாவுக்கு போயிருப்பேன். ஸ்டாலின் இத்தனைக்கும் ஐநா மன்றத்துக்கு போறதுக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கும், அதே மாதிரி வேளச்சேரி வீட்டுல குயின் மேரிஸ் காலேஜ் பிரச்சனை போகும்போது நான் மட்டும்தான் அந்த கிட்டு கூட வரல. இதே சைலேந்திர பாபு இவர் வம்பு வந்தார், அப்ப நான் தான் இருந்தேன். என் மேலே ஸ்டாலின் மேல வழக்கு போட்டோம். நான் 8வது அக்யூஸ்டு, மா சுப்பிரமணியம் 6வது அக்யூஸ்டு. எனக்கு பெயில் கிடைச்சது, அவங்களுக்கு பெயில் கிடைக்காம கடலூர் ஜெயில் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஸ்டாலின் அவங்க அப்பாவை கெட்டி போட்டார், என்னை செய்ய விடாம. கேளுங்க, இதே கனிமொழிக்கு டைவர்ஸ் நான் தான் வாங்கி கொடுத்தேன், வெளியே தெரியாம ராஜீவ் படுகொலை நேரத்துல. அந்த பொண்ணும் நமக்கு நன்றி இல்லை. அதே மாதிரி அந்த கனிமொழி வெற்றி பெற வேண்டும் என்று 2019 தேர்தல என் சொந்த செலவு ஒரு நயபாய் அந்த பொண்ணு வாங்கலாம். ஒரு என் கூட எப்போ 30 பேரை வச்சுட்டு விளாத்திகளும் ஒட்டப்படாரம் கோவில்பட்டியில வேலை பார்த்தேன். ஒரு நயா பைசா தொடல. ஆனா உங்களுக்கு எல்லாம் நீங்க பண்ணுங்க, நான் பணத்தையே தொடப்பட்டேன் வேலை பார்க்கறவங்களுக்கு. அதோட அந்த பொண்ணுக்கு நமக்கு நன்றி இல்லை. இதே ஸ்டாலினுக்கு இவ்வளவு பண்ணியும் நன்றி இல்லை. இதுல வேடிக்கை என்னன்னா, கோவில்பட்டி தொகுதி உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். கோவில்பட்டி தொகுதிக்கும் பாட்டாளி மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது சரி. 2011 கலைஞர் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஸ்டாலின் பாட்டாளி மக்களுக்கு கொடுத்தார். அங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடி கிடையாது, மாம்பழ சின்னம் கிடையாது. ஏன்னா எனக்கு கொடுக்க கூடாது. கோவில்பட்டில திமுக முகம் என்று சொன்னா என் பேர் தான் முன்னணியில் தெரியும். அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு மந்திரியா இருக்கார் இல்லையா KKSSR ராமச்சந்திரன், அவரும் தூத்துக்குடி பெரியசாமி காரணம். நான் அந்த ஏரியாவில் ஒரு MLA ஆனாலே போதும், சிறு பொறியாகி விருதுநகர் மாவட்டத்திலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் நான் அரசியல் படியும் சொல்லி இங்க 2 பேர் தடுத்தாங்க. இந்த பேச்சைக்கு ஸ்டாலின் கேட்டார். ஏன்னா எப்படி நம்ம பாக்குற வேண்டியது இருக்குன்னா, உங்களை திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்போது அவருடைய மகன் அதை தடுத்து நிறுத்துறாரு. ஆமா. இந்த பக்கம் வைகோ அவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவருடைய மகன் உங்களுக்கு எதிராக இப்படிதான் நடந்து. என்னுடைய அரசியல் சரி, என்னால் சரிபல்ல, நான் பணிக்கு எனக்கு வந்திருக்கும். தோல்வி ஏற்படுற நேரங்கள் எனக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன, வளமான வெற்றி பெற நேரங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. இப்படியாக இருக்கும்போது 2 முறை தான் கொடுத்தாங்க. அது தோல்வியான நேரங்கள். சரியான கோவில்பட்டியில அன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, தனிச்சு நின்ன 5 முகமா இல்ல, 2 மல்டி, எல்லா தொழிலும் மல்டி கார்னர் கண்டஸ்ட். கோவில்பட்டியில மட்டும் 89ல நேரடி மோதல். ஆமா, மற்ற தொழில கை சின்னம் தனியா நிற்கும், உதயசூரியன் நிற்கும், சேவல் நிற்கும், ரெட்டப்புறா நிற்கும். இப்படி கோவில்பட்டியில அன்னைக்கு கதிரர்வாலும் உதயசூரியன் மட்டுமே. அன்னைக்கு வைகோ நீங்க வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யல, செஞ்சாரு. சீட்டு கிடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண, அது நன்றியோடு சொல்லணும், அது நடந்த சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. ஆனால் கொஞ்சம் வெற்றி பெற்றிருந்தால், அவர் கொஞ்சம் உழைச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கலாம். அதை விட்டு அதே மாதிரி 96ல நம்பர் 1 ஓட்டு நான் தான் வாங்குறேன். இவ்வளவு கூட்டணி சரிவில்லாம மதிமுக நம்பர் 1 ரேங்க் நான் தான் வாங்குறேன். அப்புறம் என்னுடைய ஆளுமை இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா இந்த பைல்வானில் செஞ்சிராமச்சந்திரோ கண்ணப்பனோ பொன்முத்துராமலிங்கோ 10,000 ஓட்டு கீழே வாங்குவாரு, 35,000 ஓட்டு வாங்குறானா இல்லையா? அது சரி. அப்புறம் எனக்கு ஒரு மெரிட் தான் இல்லையா? அந்த மெரிட்டை 98ல எனக்கு வாங்கப்பட்ட தொகுதி கொடுக்கல. இப்ப நான் என்ன சொல்றது, 2001ல இப்படி போறாரு. இவர் வைகோ என்ன நினைச்சிருக்கோம், நல்ல யோகியன்னா நம்ம KS ராதாகிருஷ்ணன் இருக்காரு, பல பேர் இருக்கிறாங்க, அவங்க மலர்மன்னன் இருக்காரு, இப்படி பல பேர் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு நம்ம இதுவரைக்கும் திமுக கூட்டணி தான் நம்ம வந்துட்டோம். நீ நாளைக்கு போனா நாமினேஷன் ஃபைல் பண்ணும். சரி 21 கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பதில் 3 தொகுதி பிடிக்கலையா வேற தொகுதி வாங்கிக்குவோம். இதுல 15 தொகுதி ஜெயிக்கும். நம்ம சட்டமன்றத்துக்கு போவோம். பின்னாடி திமுக ஆட்சி ஆகும்போது எதிராக உட்கார்ந்து நம்ம கடுமையாக கேள்வி கேட்ப விமர்சிப்போம். நமக்கான பலம் அன்று அன்னைக்கு நினைச்சிருக்கோம்ல. அன்னைக்கு நினைத்திருந்தால் இந்த விஜயகாந்தோ இன்னைக்கு இருக்க சீமாண்டக்கள் தமிழ் தேசியம் பெரியவங்க எல்லாம் வந்திருக்க முடியாது. இதுவும் மாபெரும் இயக்கமா வந்திருக்கும். இது திராவிடம் தமிழ் தேசியம் உள்ளடக்கி நாங்க பேசுவோம். ஈழ பிரச்சனை, தமிழ்நாட்டு உரிமைகள், சேது கால்வாய் திட்டம், கச்சத்தீவு, மீனவர் பிரச்சனை, இரும்பு, சேலம் இரும்பாலை, ஊட்டி பிலிம் தொழிற்சாலை, நாகப்பட்டினம் துறைமுகம், கடலூர் துறைமுகம், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ரப்பர் விவசாயிகள் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உள்ளடங்கி நாங்க 100 பிரச்சனைக்கு மேல நாங்க பேசிருக்கோம். இருப்பு பாதை, விமான நிலைய பாதுகாப்பு, இவ்வளவு நாங்க பேசிருக்கோம். அப்போ அன்னைக்கு வந்திருந்தா 2001 வந்திருந்தா இந்த கட்சி இன்னைக்கு வந்து இந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு வைகோ இருக்கிற அளவுக்கு வந்திருக்குமா இல்லையா? நிச்சயமா. அது யார் தொலைச்சிக்கிட்டு, யார் மண்ணள்ளி போட்டுட்டது? அவரே மண்ணள்ளி போட்டு அவரே தேடிக்கிட்டது. இப்ப ராதாகிருஷ்ணன் நமக்கு நல்லா இல்ல, பொன்முத்துராமலிங்கம் ஒழிக்கணும். தென் மாவட்டங்கள்ல முக்கோத்தல்ல பொன்முத்துராமலிங்கம், நாக்கேர்ல நம்ம ராதாகிருஷ்ணன், அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள்ல தங்கவேலு, இவங்க 3 பேர் நம்ம மட்டும் போனப்பள்ளியா இருக்கணும்னு நினைச்சிருக்கலாம். எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன், இவங்கெல்லாம் தூரதேசம். இந்த ஊர்ல இந்த தென் மாவட்டம் திருச்சிக்கு டவுன் இந்த மாதிரி ஆட்கள் வேண்டாம். அங்க நிலைப்பாடு எடுத்திருக்கலாம். அது உண்மைன்னு தெரியல, என் மனசுல அது பட்டது. ஒருவேளை நம்மள வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். அது பையனும் அந்த யோசனை சொல்லிருக்கலாம். இப்ப மதிமுக வந்து ஒட்டு மொத்தமா அவர் பின்னாடி வந்த அத்தனை பேரையும் வந்து பின்னுக்கு தள்ளி அவர்களுக்கெல்லாம் பெரிய நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு கட்சியை கொண்டு போய் தன் மகன்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவர் இந்த கட்சியை வளர்த்து எடுப்பாருன்னு நம்புறீங்களா நீங்க? தெரியலங்க. அவரு மகனுக்கு பயப்பட்டு கொடுத்தாரா? இப்ப எல்லா வாரிசு அரசியல் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய 2011 பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தாங்க. கோவில்பேட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா? இல்ல, திமுக பண்ணது. 2வது எனக்கு 2014 கலைஞர் சொன்னார், எப்பா விருதுநகரா தூத்துக்குடியா நில்லுப்பா, இந்த வட்டம் நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்பவும் ஸ்டாலின் அடுத்த தடவை பாத்துக்கலாம் இந்த KKSR சொல்லி, ராமச்சந்திரன் சொல்லி. அதுக்கு பிறகு கலைஞர் 2016 சட்டமன்ற தேர்தலில் நீ நில்லுப்பா, நான் இந்த வட்ட கோவில்பேட்டை உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்குன்னு சொல்லிட்டு கடைசியில நான் அந்த முகமா இருக்கிறவன் கோவில்பேட்டில, நான் யாரையும் குறைச்சு போய் ஒரு சாதாரண பையன் சுப்பிரமணியம்னு இந்த வைகோ ஏத்து போடணும்னு சொன்னாங்க இல்லையா, அவனுக்கு கொடுத்தாங்க. சரி, இந்த ஸ்டாலினுக்கும் இந்த துரை வைகோவுக்கும் உங்களை ஏன் பிடிக்கல? ஏங்க ஸ்டாலினுக்கு என்ன பண்ற, கலைஞருடைய ஆளுங்க, கலைஞருடைய இருப்பங்க. சரி, எங்க போனாலும் நான் அவர் வீட்டுக்கு போங்க. ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு என் மேல ஒரு ஈகோ. சரி, ஏன்னா கலைஞர் கூட இருந்த ஆட்களை பலரை அவருக்கு பிடிக்காதுங்க. கலைஞருக்கு கலைஞர் கூட இருக்க ஆட்கள் பிடிக்காதுங்க. இப்ப வைகோவோட இருக்க ஆட்களுக்கு மகன் பிடிக்காதுங்க. என்ன கொடுமை இதுதாங்க. எப்ப நான் சொல்றேன், காஷ்மீர்ல என்ன நடக்கு, ஃபாரூக் அப்துல்லா வர்சஸ் ஷேக் அப்துல்லா. அங்க ஹரியானால இருக்கு தேவிலால் வீட்டுல என்ன நடக்கு, குடும்ப வாரிசு அரசியல் சண்டை. அந்த பிரகாஷ் சிங் பாதல் வீட்டுல என்ன நடக்கு, அந்த மருமகளுக்கும் மகனுக்கு சண்டை. உத்தரப்பிரதேசம் மலையம் சிங் அவரே நீக்கிறாரு. யாரு? அப்பாவையும். அப்பானால்தான் மகன் வர்றாப்ல. அப்பாவை ரூம்ல பூட்டி வச்சிருக்காரு, சிறை பண்ணிடுறாரு. யாரு? முலாயம் சிங். இப்ப லல்லு பிரசாத் யாதவ் நான் தான் தலைவர்னு சொல்லி மூத்த மகனை நீக்கிறாரு. அவன் அவ்வளவு கேடு விடுறான். இங்க என்னாச்சு, சரத்பவார் வீட்டுல சொந்த அண்ணன் பையனா என்னாச்சு? இப்படி ஆந்திராவில் என்னாச்சு, என்டி ராமாராவ், சந்திரபாபு நாயுடு என்னாச்சு? அதே மாதிரி கர்நாடகாவில் ரேவண்ணாவும் குமாரசாமி தேவகவுடா வீட்டுல என்னாச்சு? இங்க வாங்க, எங்க வாட் இஸ் கால்டு கேரளாவில் பினராயி விஜயன் மருமகனை மந்திரி ஆக்குறாங்க இல்லையா, அந்த டீச்சர் சைலஜாவுக்கு மந்திரி ஆக்காம ஆக்குறாங்க இல்லையா. இந்த வாரிசு அரசியல் என்பது கேன்சர். அந்த அரசியல் கட்சியில அழிச்சிரும். அந்த அரசியல் கட்சிகளை அழித்துவிடும். அரசியல் கட்சியுடைய இயக்கத்தை அழித்துவிடும். வெறும் கட்டடங்கள், அறிவாலயத்தை சேர்ந்த மரங்கள், மாவட்ட கழகங்கள் இருக்கின்ற கட்டடங்கள் வேணா நிற்கும். எப்படி பெரியார் போன பிறகு பெரியார் திடல் இருக்கின்றதோ அது மாதிரி. அதாவது இந்த வாரிசு அரசியல் என்கிற இந்த கேன்சர் வந்து திமுகவையும் அழித்து விடும், மதிமுகவையும் அழிச்சிருங்கிறீங்க. இன்னைக்கு இதே ராஜா என்ன சொன்னாப்ல, ராசா என்னை முகலாய பேரரசு நடக்குது. அந்த அழகிரிக்கும் ஸ்டாலினும் சண்டை நடந்து
கலைஞர் என் பையன் இல்லைன்னு யாராவது தகப்ப தன் பையனை பையன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அத்தனை ஒரு கொடுமை என்ன இருக்கு சொன்னார்ல, சொன்னார். இவங்க எந்த மாதிரி கலைஞரை கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. சரி ஐயா, நீங்க வந்து சொல்லிருக்கீங்க இங்க யாரும் பிரபாகரனும் இல்லை, இங்க யாரும் மாத்தையாவும் இல்லை, புரியாத மனிதர்கள்னு ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? பிரபாகரன் தன் குடும்பத்தை விட்டு வந்து விட்டு இயக்கத்தை கண்டார். பின்னாடி திருமணம் பண்ணிக்கிறது அது வேற விஷயம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திருமணம் பண்ணியவர், புரியுதா? நேதாஜி வழியில் பிரபாகரன். சரி, பிரபாகரன் என்பவர் நடுநிலையோடு தீரத்தோடு தான் எடுத்துக்கொண்ட கொள்கைகள், லட்சியங்கள், கோட்பாடுகள் வச்சு நடக்கணும். அவர் குடும்பத்துக்காக அவருடைய தந்தையாரையோ பார்வதி அம்மாளையோ பார்க்கல இல்லையா? வீரத்தினுடைய விளைவு ஒரு ஒரு துறவியாக இருந்து ஆசாபாசங்களை துறந்து நாடு முக்கியம் மண் முக்கியம் என்று இருந்தவர் பிரபாகரன். நீ எப்படி பிரபாகரன் ஆக முடியும்? உன் மகனையே கொண்டு வந்து வாரிசு கூடாது என்று சொன்னவர் உன் மகனே கொண்டு வந்து நீ எப்படி பிரபாகரன் ஆக முடியும்? பிரபாகரனிசம் என்றால் என்ன? தன் மக்கள் தன் மண் விடுதலையாக வேண்டும், தமிழ் ஈழம். அந்த பிரபாகரனிசத்துக்கு மாறா இருக்கிறது நீ எப்படி பிரபாகரன் ஆக முடியும்? உனக்கும் பிரபாகரனுக்கு இடையில தொய்வு வந்தது இல்லையா? என் வீட்டுல வச்சு பேசணும் இல்லையா? அதே ஒரு மாத்தையா அவர் யாரு? இந்த சத்தியமூர்த்தி சத்தியசீலன் மூல வந்து இப்ப சத்யா யாரு? மாத்தையா வந்து எதற்காக கொல்லப்பட்டார்? மாத்தையா இங்க பலருக்கு தெரியாது. நான் சொல்லுகிறேன், பாதுகாப்பு சட்டத்தில் கிட்டு அடைக்கப்பட்டார். வைகோ என்று கோயம்புத்தூரில் திமுக கூட்டத்தில் இருக்கின்றார். என்னாச்சு? பாதுகாப்பு சட்டத்துல கிட்டுவ உள்ள தள்ளிட்டாங்க. அன்னொன்னு அவர் கோயம்புத்தூர் கூட்டம் முடிச்சுட்டு வாரேன்னு சொன்னார். நீ கலைஞர்கிட்ட போய் சொல்லுங்க. கலைஞர் அன்னைக்கு சேலத்துக்கு புறப்பட்டு இருக்காரு. நான் போய் சொல்றேன், கிட்டுவ உள்ள போய் சரி பாத்துக்குவோம் அன்னு போயிட்டாரு. பிறகு நானு என்விஎன் சோமு வைகோவோட கிட்டுவ ஜெயில போய் பார்ப்போம். எங்க? சென்ட்ரல் ஜெயில பார்த்துட்டு வந்துட்டோம். பிறகு மறுநாள் போறேன். என்ன அப்போ இந்த மாத்தையா எனக்கு செய்தி வருது, அண்ணே அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன்னு மாத்தையா சொன்னாப்ல. கிட்டு என்னை வம்பு பண்றாரு சொன்னதெல்லாம் உண்மை. இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு பலர் வந்து பிரபாகரன் நடந்தது வந்து 80s. நான் போய் என்ன அண்ணன் தான் கிட்டு என்னை கூப்பிடுவார். ஒரு இது மாருதி வேன் வச்சிருந்தார். மாருதி வேன்ல தான் வருவார். சரி, வீட்டுக்கு வருவார், மத்தியானம் சாப்பிட்ற இருப்பார். அண்ணே அந்த பொண்ணுகிட்ட நீங்க கேட்டு அவருக்கு பெருந்தன்மையா சொன்னார், அந்த பொண்ணுகிட்ட யார் விரும்புதோ அவங்க நாங்க தலையிட மாட்டோம், நான் தலையிட மாட்டோம் அண்ணு. அந்த பொண்ணு வந்தது. பிறகு இவர் முன்னாடி ஜெயில ரூம்ல பார்த்துட்டு போயிடுச்சு. ஏமா யார நீ விரும்புற? அண்ணே என்னென்ன இந்த கேள்வி கிட்ட கேட்குறீங்க? அவர்தான் கிட்டுவத்தான் விரும்புறேன். எவ்வளவு ஒரு வீரநடையோடு நீக்கு போறாரு, கால் இல்லாம போறாரு. அவரை விட்டா நான் காதல்ங்கிறது ஒண்ணுதானே, யாரா ஒருத்தர் தானே விரும்ப முடியும். மாத்தையா சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு. அதுக்கு எனக்கு ஒரு நாகரிகமா சொன்னாங்க. வெளியே வந்தேன், உங்கள்கிட்டயே சொல்றாங்க. ஆமா, என்கிட்ட சொல்றேன். அப்போ மத்திய சிறையில பிறகு மாத்தையாட்ட ஏன்பா அவங்க இந்த மாதிரி விரும்பலன்னு அதோட என்கிட்ட பேசியிருந்தேன். இந்த மாத்தையா மேல வைகோவுக்கு தொடர்பு இன்னும் பலர் பேசலாம். ஏன்னா மாத்தையா என்ற கோபால்சாமின்னு போடுவாப்புல. ஆமா, கோபால்சாமி மகாராஜா அது போடுவாப்புல. மாத்தையாவுக்கு அவருக்கு ஏதோ நெருக்கம்னு சொல்லலாம். இப்படியாக உண்டு. மாத்தையாவை இதுல சரியா வராது, மாத்தையா பார்த்துக்கணும்னு இப்படி இருந்ததுதான் மாத்தையாவை அந்த கப்பல் வந்ததுல விசாகப்பட்டினத்துல இருந்து அதை காட்டி கிட்டு வந்த கப்பல்ல காட்டி கொடுத்தாரு மாத்தையா. இதுதான் தம்பி கோபமாயிட்டார் பிரபாகரன். சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னா இந்த மல்லை சத்யா எனக்கு மாத்தையா செய்வது போல துரோகம் பண்ணிட்டாரு. மாத்தையா இவங்களுக்கு விடுதலை புலிகளுடைய நிர்வாகத்துக்கும் மதிமுக ஒண்ணுமே இல்லையா? விடுதலை புலிகள் இயக்கத்தோடு தன்னோடு வந்தவர்களை ஒவ்வொருத்தரையும் விரும்பினார், வைக்க வேண்டிய இடத்துல வைக்கார். இதே இப்போ வந்து யாரோ மல்லை சத்யான்னு இவங்கெல்லாம் 96 பிறகு வந்தவங்க. வைகோ இவங்களெல்லாம் காலி பண்ணும் போது இவங்க எல்லாம் கை தட்டி சிரிச்சாங்க, சந்தோஷம் சொல்றாரு. அப்படி நீதான வளர்த்து விட்ட, ஒரு பொன்முத்துராமலிங்கத்தை வளர்த்து விடல, என்னையே வளர்த்து விடல, உங்களோட இருந்தவன் நீதான் மல்லை சத்யாங்கிறவ வளர்த்து விட்ட, துணை பொதுச்சாளவுல வளர்த்து விட்ட. அவருடைய ஆரம்ப கட்ட நிலைப்பாடு என்ன?
நான் ஆரம்ப கட்டம் மதுராந்த ஆறுமுகத்துக்கு நெருங்கினவர், அவ்வளவுதான். அவர் ஆரம்ப இடத்துல என்னவா இருந்தாரு, நீதான் துணை பொதுச்செயலாளர் அந்தஸ்துல பண்ண. அதே இது வந்து சொல்ற, நான் தான் ஒரு மாநில இளைஞரணி செயலாளரா போட வச்சேன். ஆமா, நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி. ஆமா, கண்ணப்பு வீட்டுல. இது பலருக்கு நீ தெரியாது. அன்னைக்கெல்லாம் இன்னோசண்டா செஞ்சோம். இதே அவ்வளவு நான் சொன்னவன நான் வெளியே கட்சி விட்டு போகும்போது இவங்க எல்லாம் கைகட்டி சிரிச்சாங்க. இல்ல, இந்த கட்சியை விட்டு போனவங்களோட மல்லை சத்யா தொடர்புல இருக்காரு. மல்லை சத்யா கூட மதிமுக மல்லை சத்யா வெளியே தெரியுமா? தெரியாது. ஒரு பொன்முத்துராமலிங்கனா வெளியே தெரியும். KS ராதாகிருஷ்ணா, நெடுமாறன், காமராஜர், பிரபாகரன் தெரியும். அதே மாதிரி கண்ணப்பண்ணா முன்னாள் கலைஞர் அமைச்சர்கள் அமைச்சர். அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், தென்னார்காடு மாவட்ட செயலாளர் தெரியும். மல்லை சத்யா மதிமுகவுக்கு 96க்கு முன்னாடி அவர் யாரு அதை நீ பாக்க. இவர்தானே வளர்த்து விட்டாரு. அதான் ஏன் சொல்றாரு, இவர்தானே வளர்த்து விட்டாரு. ஆமா, அது பாக்கணும். மதிமுக மல்லை சத்யா எங்க எதுலயும். இப்ப நான் என்ன கேக்குறேன் உங்களை, இவருக்கும் அவர் கட்சியில இருக்கிற யாரோ ஒருத்தருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா எதுக்கு போய் பிரபாகரனையும் மாத்தையாவையும்? அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க கண்டிக்கிறீங்க, அது கண்டிப்பா. பிரபாகரன் நீ யாரு? நீ பிரபாகரனுடைய நட்புல இருந்துட்டா தெரிஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம். பிரபாகரனுடைய மனப்போக்கோடு நீ உங்களை எப்படி எடுத்து உங்களுடைய அரசியல்ல வந்து நீங்க, அது வேற விஷயம். உங்க அரசியல் பிரபாகரனை வைத்துக் கொண்டு நீங்கள் வளர்ந்தீர்கள். பிரபாகரன் ஈழப்புலிகளை விட உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் பயன்பட்டது. அதை கவனிக்க, நீ கூர்த்து கவனிங்க. பிரபாகரன் பிரபாகரன் விடுதலை புலிகள் சிறைக்கு செல்வது என்பது உங்க அரசியலுக்கு ஒரு உரஞ்சேர்த்தது. அதாவது விடுதலை புலிகளுடைய ஆதரவை விட உங்க அரசியலுக்கு இதை வைத்துக் கொண்டு உரஞ்சேர்த்தது. நீங்க தியாகம் பண்ணீங்க. இல்ல இறையில இப்படி நான் புரிஞ்சுக்கலாமான்னு கேட்கிறேன். அதாவது வைகோ அவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கோ அல்லது விடுதலை புலிகளுக்கோ பயன்பட்டதை விட பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் பயன்படுத்தி இவர் தன்னை வளர்த்துக்கிட்டாருங்கிறீங்களா? இவருடைய வளர்ச்சிக்கு உதவியா இருந்து, வளர்த்துக்கிட்டாருன்னு சொல்ல மாட்டேன், இவருடைய வளர்ச்சிக்கு அது உதவியா இருந்து, பெரும் உதவியா இருந்து. ஓஹோ, சரிங்க. இந்த விளக்கம் போதும் இல்லையா? ஏன் இங்க வந்து பிரபாகரன் சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. சரிதான். அது மாதிரி மாத்தையா வந்து ஒரு உதவில கடைசி கட்டத்துல இயக்கத்துக்கு பெரும் சங்கடத்தை கொடுத்தது உண்மைதான். ஆனா மாத்தையா அதுக்கு முன்னாடியே பிரபாகரன் வந்து மாத்தையா மேல நல்ல ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தார். அவருக்கு இந்த கிட்டு விஷயம் வந்த பிறகு இந்த சிக்கல்லாம் வந்து மக்கள் முன்னணிங்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அவரை தானே தலைவரை வச்சிருந்தாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, நான் சொல்றேன் இந்த வைகோ இன்னொரு விஷயம் சொல்லத்துல 2011 பிறகு போயிட்டாரு. என் மனைவி இறந்தாங்க. எனக்கு அவர் பேச்சுவார்த்தையில வைகோக்கு வீட்டுக்கு வந்த அது பிறகு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. பிறகு தொடர்பு ஏற்பட்டோன்னா கலைஞர்கிட்ட நான் பேசுறேன். என்ன இது வந்து முன்னாடி போனது கட் பண்ணி நான் பேசுறேன். என்ன பேசுறேன்னா, வைகோ நம்ம கூட்டணி கொண்டு வந்த நல்லதே 2016 சட்டமன்ற தேர்தல். அவர் ஓடி போவையா, நீ 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 வாட்டில கொண்டு வந்து விட்டுட்டு எனக்கு சங்கடத்தை கொடுக்காத அன்னு கலைஞர் சொல்றாரு. ஆமா, 3 நாளா விடாம பேசுற. அவரு உருவா பேசுவேன். நீ விட மாட்டப்பா. சரி, சர்மாவை கூப்பிட்டு, சர்மாத நீ இந்த வைகோட பேச சொல்றா என்ன ஐயா, பார்த்து செய்யணுமையா அண்ணாப்ல. சார் கொஞ்சம் சொல்லுங்க. சரி போடுப்பா, நான் பேசிட்டு வேற சொல்றேன்னு கீழே வர்றேன். கீழே ஒரு வைகோட்ட போன் போடுறேன். அப்போ என் மனைவி துணைவியார் நான் இருந்ததுக்கா வீட்டுக்கு வந்த உடனே அவரோட பேச்சு, அண்ணாச்சி என்னதாதான்னாரு என்னைய வைகோ. தலைவர் பேசுறேங்கிறாரு. ஆமா, நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன் கார்ல, கொடுங்க நான் பேசுறேன் அண்ணாரு. மேல போறேன். இன்னும் வைகோ ஏர்போர்ட் போயிட்டு போட்டு தருப்ப போடு அண்ணாரு. கலைஞர் பேசுறாரு வைகோட்ட. ஆமா, ஹலோ அண்ணாரு கலைஞர். 9 வருஷம் ஆச்சு, நான் அவங்கள வரட்டேன், நீங்க தான் போயிட்டீங்க அண்ணு. இவர் பதில் சொல்றாரு. அவர் என்ன, உங்களை பார்த்து 9 வருஷம் ஆச்சுன்னாங்க சொல்லியிருப்பாரு. சரி வைகோ, ராதாவோட ஸ்டாலினையும் தமிழையும் அனுப்புற. தமிழ் பையன் என் பேரன் கல்யாணம் இருக்கு, வந்திருக்க. பத்திரிக்கை அண்ணா நகர்ல வந்து வீட்டுல கொடுக்க சொல்றேன், நிகழ்ச்சி என்ன. சரி வந்துருக்க. அவரு சரி நான் வந்துடுறேன்னு என்கிட்ட பிறகு திரும்ப கூப்பிடாரு. எப்ப ஸ்டாலின் அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாரு. சரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். நான் தான் அழைச்சிட்டு போறேன். ஸ்டாலினையும் தமிழரசு பத்திரிக்கை கொடுத்தோம். அன்னைக்கு செய்தியாளர்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில இருக்க போறாருங்கிற ஒரு சூழல் வந்தது. பிறகு கல்யாணத்துக்கு வந்தாரு, திருமணத்துக்கு. இப்போ திருமணம் நடக்குது.
யாரு மு.க. தமிழரசு கலைஞர் பேர் அறிவாலயம் வந்தார், வாழ்த்தினார், மனப்பூர்வமா வாழ்த்தினார். அதற்கு அடுத்து கலைஞருடைய சகோதரி முரசொலி செல்வத்தினுடைய தாயார் இறந்ததுக்கு 1 மணி நேரம் வந்து கலைஞரோட உட்கார்ந்து ஆறுதல் படுத்தினார். இது நான் பேசி 2 பேரும் பேசப்பட்டு ஒரு சமாதானமாகி ஒரு கூட்டணிங்கிற ஒரு தருணம் வந்துருச்சு. வைகோ இன்னி திமுக கூட்டணியில் இருப்பார், 2016 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வைகோவும் இருப்பார் என்று ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு அது ஸ்டாலின் விரும்பல. அந்த கோபம் என் மேல உண்டு. இவர் தேவையில்லாம கொண்டு வந்து விடுறாரு, கிண்டல் அடிச்சாரு. பாருங்க, வைகோ ஒரு வாரி நிப்பாரு பாருங்க. அந்த அந்த அம்மா இறந்தாங்க இல்லையா, அந்த இறப்பு வீட்டுக்கு நான் வருவேன், நான் வாரேன், கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னார். சரி, பிறகு இப்படி இருக்கும் பொழுது இருந்தார். இப்படி வந்து திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் போன் பண்ணி, சார் நீங்க தானே கலைஞர் சார் வைகோ, ஒரு நாள் காலையில நீங்க தானே கலைஞரோட என்னை பேச வச்சு 2 நிகழ்ச்சி வந்து பேசிட்டு வந்தேன், மு.க. தமிழரசு வீட்டு கல்யாணம், அது மாதிரி கலைஞருடைய இறப்பு, நான் உங்க கூட்டணியில இருக்க முடியாது. கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளோட முத்தரசன், அதாவது அன்னைக்கு வந்து பாண்டியன் முத்தரசன் தான், இவர் இருந்தார் யாரு, நம்ம ஜிஆர் சிபிஎம் அன்னைக்கு செயலாளர். அதே மாதிரி திருமாவளவன், நாங்க தனியா போறோம். நீங்க சொல்லிருக்க நான் அந்த கூட்டணியில இல்லைன்னு சொல்றேன். என்னடா நம்ம தானே பேச வச்ச கலைஞர்கிட்ட இது சொல்றாரு, என்னன்னு நான் சொல்லவே இல்லை. 4 நாள் கழிச்சு கலைஞர் நான் ஓடி ஒளிகிறா கண்ணில் படாம போன் பண்ணிட்டாரு, இந்த உடனே புறட்டுவான். ஐயா குளிக்கலையா, வாயா உனக்கு இருக்குயா, இன்னைக்கு உனக்கு இருக்கு. ஆனால் போனேன், அந்த ஆளுகிட்ட நான் பேச மாட்டேன், அவங்க கூட அவன் சொன்னார் பேச மாட்டேன்னு சொன்னா, நீ என்னை பேச வச்சு அசிங்கப்படுத்திட்டுல, இப்போ வர தனியா கூட்டணி மக்கள் கூட்டணி பேர் வைக்கல, கூட்டணி போறாங்க, தனியா நின்றுட்டு இருக்காங்க, நம்ம கூட வரலன்னு சொல்லிருக்காங்க. இது நான் எதுக்கு பேசுறியா, நீ என்னை பேச வச்சு இதான் அழுத்தம் கொடுத்தேன்னு எனக்கு கண்ணாமனான்னு பேச, இனிமே என்னை பார்க்காத போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு வாரம் கழிச்சா விஜயகாந்தையும் சேர்த்துக்கிட்டாங்க, மக்கள் நல கூட்டணி பேர் வச்சுட்டாங்க. என்னை பார்க்கும்போது என்னை அசிங்கப்படுத்த, அவர் கடைசி நேரம் தான் அந்த உடல்ல பாதிக்கப்படும் நேரம் அவர்கிட்ட திட்டு வாங்குறேன். ஆனால் அவர் செஞ்ச ஒரு உபகாரம் என்னன்னா, அவர் கடைசியா அணிந்துரை கொடுத்தால கலைஞர், என்னுடைய புஸ்தகம் சாவுக்கு முன்னாடி அணிந்துரை கொடுத்து, பாஞ்சாலம் குறிச்சி வீர சரிதம்னு கட்டவும் புஸ்தகத்தை கடைசி அணிந்துரை கொடுத்தாரு. சார் சண்முகம் சொன்ன, சார் நீங்க நல்லது செய்ய தலைவர் திட்டாரு, விடுங்க, கடைசி அவர் தான் சார் உங்களுக்கு அணிந்துரை கொடுத்திருக்காரு, அதை நினைச்சுக்கோங்கன்னு சொன்னார். இப்படியாக இருக்கும் பொழுது ஜெயலலிதா சொல்லிதான் மக்கள் நல கூட்டணி நடத்தினாங்க. இப்படி நடத்தும் போது அங்க ஒரு திருமாவளவனுக்கும் வைகோவுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. நிதிக்கு இவ்வளவு பணம் கொடுத்தாரு, கலைஞப்பட்டுல வச்சு என்கிட்ட கொடுத்தாரு, இவரு பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு 35 லட்சம் ரூபாய் ஏதோ பிரச்சனை எல்லாம் அரசிட்ட கொடுத்தாங்க. ஆமா, இப்படியான நிலையில நான் கொண்டு விட்டேன். பிறகு என்னாச்சுன்னா, இப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து கலைஞர் உடல்நிலை இல்லாத போது சந்திக்க வரார். பிரச்சனையாச்சு. அப்போ இவர் காவேரி மருத்துவமனைக்கு வராரு. இல்ல, காவேரி மருத்துவமனை கலைஞர் சந்திக்க வரும்போது செருப்பாடி அடிச்சுட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க போகாதங்க, உங்களுக்கு அங்க ரொம்ப மோசமா நீங்க வர்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வம்பு பண்றாங்க. இல்ல, கனிமொழி சொன்ன, கனிமொழி ஒண்ணு கீழே வரமாட்டான், நீங்க தயவுசெய்து வர வேண்டாம், என்னை வர சொன்னாரு. நான் போறேன், நான் வரல, இங்க நிலைமை மோசம், நீங்க வராம வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா, வந்தா நல்லா இருக்காது, அவர் ஆளுகளை கூட்டி வச்சிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காது, நீங்க வந்து கொஞ்சம் சங்கடமான ஒரு சிலைக்கு வந்துடும், வர வேண்டாம்னு சொன்னா அது மீறி வந்தார். ஏர்போர்ட்ல இருந்து மதுரை வந்து ஏர்போர்ட்ல இருந்து இங்க வந்தாரு காவேரி ஹாஸ்பிட்டல். செருப்பு விருப்பம் எல்லாம் வீசினாங்க. நான் ஏற்கனவே சொன்னாப்ல, நீங்க வர வேண்டாம்னு சொன்ன, நீங்க வந்தீங்கன்னு அப்போ பேச்சுவார்த்தை தான் இருக்கேன். அவர் போன பிறகு என்னாச்சுன்னா, ஒரு நாள் காலையில எனக்கு போன் பண்றாரு, நான் தான் போன் பண்றேன் அவருக்கு, அண்ணாச்சி இன்னைக்கு சாயந்தரம் கலைஞரை பார்க்க வர்றீங்களா? ஒரு மாதிரி பாக்குறாரு. இவனுக்கு எப்படி செய்தி தெரியும், இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன், ஆமா பார்க்க வர்ற, நீங்களும் வந்துருங்கன்னு ஒரு வார்த்தை பட்டு படாம சொல்றேன். நான் இப்படி வரும்போது ஸ்டாலின் திமுக இருக்க ஒரு வார்த்தை சொல்லணுமா? இல்ல, அவர் வர வேண்டாம், பெரிய தலைவர்களே யாரையும் வர வேண்டாம், ஆனா இந்த தினேசன் பிஏ இருக்காரு இல்லையா, அவர் பெரிய தலைவர்களே வர வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்.
நான் சொன்ன என்னை விட பெரிய தலைவர் யார் இருக்காங்க? முள்ளிவாய்க்காலத்துல டெசோ நடத்து நான் தானே. நான் 42 வருஷம் அரசியல் இருந்தவங்க. யார் பெரிய தலைவர் உங்களுக்கு சொல்லுங்க. எந்த பெரிய தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு? அப்புறம் தமிழ்நாடு அரசியல் உங்க ஸ்டாலின் படிக்கலையா? இதெல்லாம் நல்லா இல்லைங்க, சொல்லி கொடுங்கன்ட்டு இவ்வளவு சொன்ன இதெல்லாம் பதிவு பண்றேன். புரியுது. நான் பார்க்க வராம நான் தானே வைகோ போட்டு அழைச்சிட்டு இருந்தேன். நான் இன்னொரு கலைஞர் கூட இருக்கவும் நினைச்சையா. என்ன ஸ்டாலின் பேசுறாரு, நன்றி ஏற்று பேசுறாரு. இவருக்கு ஆளுகள் தெரியாது, மென்னன் பற்ற தெரியாது உங்க ஸ்டாலினுக்கு. எல்லாம் நல்லா இல்ல தினேஷ் சொல்லி கொடுங்கன்ட்டு கடைசி. அதுல இருந்து எனக்கும் ஸ்டாலினுக்கும் மேலும் பயராய்ப்பு. நான் பாக்குறதே கிடையாது. என்ன ஏன் நீக்குறாங்க? இந்த உதயநிதி ஸ்டாலின் போய் நான் சால்வ போடல. நான் தலைமை நிலை செயலாளர். நான் ஒரு 15-16வது இடத்துல இருக்கிறேன். திமுக கலைஞர் ஒண்ணுன்னா 16 பட்டியல இருக்கேன். அப்படி போடும்போது எல்லாருமே துரைமுருகன் உட்படல எல்லாரும் சால்வ். நான் போட விரும்பலைங்க சார். ஏன்னா கலைஞர் ஸ்டாலினை கொண்டு வந்தார், படிப்படியா கொண்டு வந்தார். முதல் தடவை சீட்டு கொடுத்தார் எங்க 1000 விளக்குல. முதல் தடவை தோக்குறாரு 84ல. யாரு? KA கிருஷ்ணசாமி, எம்ஜிஆர் அமைச்சரவையில் KA கிருஷ்ணசாமி. பிறகு 89 ஜெயிக்கிறார், அமைச்சரவையில் இடம் கொடுக்கல. பிறகு இளைஞரணி செயலாளர் தான் கொடுக்குறாரு. பிறகு 96ல மேயர் ஆக்குறார், MLA மேயர். பிறகு இவர் எப்போ 2006ல ஜெயிக்கும் போது தானே உள்ளாட்சித்துறை அமைச்சராகி பிறகு கடைசி கட்டத்துல 2009ல ஏதோ 10லயோ துணை முதல்வராக. இப்படிதான் கலைஞர் படிப்படியா அவர் கொண்டு வந்தார். இப்போ அந்த பையன் ஸ்டாலினுடைய மகன் 2019ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரார் பிரச்சாரத்துக்கு. அப்ப தலைவர் கலைஞர் இல்லைன்னு நினைக்கிறேன் உயிரோடு. அப்படித்தான் வந்து இவர் உடனே மாவட்ட செயலாளருக்கு அடிமை, மாவட்ட செயலாளருக்கு திமுக மாவட்ட செயலாளர் அடிமை இல்ல, சுயமரியாதைக்காரங்க சொல்லுவாங்க. அதிமுக காரங்க தான் டயர் ரைக்கிகள் அடிமை, இவங்களும் அடிமைகள் தான். ஒவ்வொரு மாவட்ட தீர்மானம் உதயநிதிக்கு உடனே இளைஞரணி செயலாளர் கொடுங்கள் தீர்மானம் போட்டல. இளைஞரணி கொடுத்தாங்க. பிறகு MLA டிக்கெட் கொடுத்தாங்க சேப்பாக்குல. உடனே மினிஸ்டர் கொடுத்தாங்க. அப்புறம் துணை முதலமைச்சர். இன்னும் ஒரு 6 வருஷத்துல இவ்வளவு பத்தி கொடுத்தாங்கல்ல. கலைஞர் எவ்வளவு உங்களுக்கு கொண்டு வந்தாரு, மக்கள் தப்பான அந்த சிந்தனை ஏன் இளைய ஸ்டாலினுக்கு இல்லை? அந்த மெச்சூரிட்டி தப்பா நினைப்பாங்க, ஏன்னா வாரிசு அரசியல் நினைக்கிறாங்க. அதனால ஸ்டாலினும் ஏதோ ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, திமுக ஜெயிக்குங்க. வைகோ பண்ற ஆட்கள் கூட்டணி அந்தந்த நேரத்தில் சீசன் இருக்குன்னா மாத்திக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? என்ன அரசியல்? அற அரசியல், ஓட்டுக்கு காசு கொடுக்கு, கூட்டணி சேர்ந்தா பெட்டி வாங்குறது. இப்ப பாரு எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு இத்தனை கட்சி இவ்வளவு எங்களுக்கு பணம் கொடுக்குங்க. நீங்க 91 வரைக்கும் இப்படி இருந்ததா? நான் பார்த்திருக்கேன். என்னுடைய எலெக்ஷன் நினைவுகள் வந்து காமராஜர் வந்து இடைத்தேர்தல் நாகர்கோவில் நிக்கிறது எனக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி தேர்தலை நான் பார்த்திருக்கேன். அதுக்கு பிறகு நான் 71ல இருந்து பார்த்திருக்கேன். கூட்டணிங்கிறது திமுக மட்டும் தான் கூட்டணி இருக்கும். நீங்க ஒண்ணு நல்லா பார்க்கணும். அண்ணா காலத்துல 67ல கூட்டணியில தான் ஜெயிச்சார். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா, சுதந்திரா கட்சி ராஜாஜி, மாப்போசி தமிழரசு கழகம், அதே மாதிரி காயிதேமில்லை சாஹிப்புடைய முஸ்லிம் லீக், CPM ராமமூர்த்தி அன்னைக்கு செய்த பொதுச்செயலாளர், அவர் தவிர CPM, அதுபோல் சோசியலிஸ்டுகள், பிரஜா சோசியலிசம், இதெல்லாம் கூட்டணியாக சேர்ந்து 67ல ஜெயிச்சாங்க. ஒரு படி அரிசி கோவையிலும் சென்னையிலும் கொடுப்போம்னு சொன்னாங்க. அன்னைக்கு ரேஷன் தட்டுப்பாடு, இந்திய எதிர்ப்பு மாணவர்கள், பக்தவத்துல முதலமைச்சர். அந்த நேரத்துல காங்கிரஸ் பலவுக்குள்ள இந்திரா காந்தி தலைமையிலையும் வேறு ஸ்தாபன காங்கிரஸ் ஒரே காங்கிரஸ் காலமாட்டுச்சிட்டோம். ஆனால் அவங்க 1 லட்சம் ஓட்டு கூடுதலா வாங்குறாங்க. யாரு? காங்கிரஸ் தனியா நின்று. ஆனா தோக்குறாங்க. 1 லட்சம் ஓட்டு குறைவா வாங்கி இத்தனை கூட்டணி கட்சி சேர்ந்து ஜெயிக்கிறாங்க. அதுல எம்ஜிஆர் குண்டடிப்பட்டிருக்காரு. ஒரு சிம்பிள். இதெல்லாம் சேர்ந்தா திமுகவை வெற்றி பெற வச்சது. பிறகு அண்ணா இறக்குறாரு. 69 இறக்கவும் கலைஞர் முதலமைச்சர் ஆகணும். அது எம்ஜிஆர் தான் பல MLA-க்களை சேர்த்து இவரை நாவலர் ஆகிறார். அப்படி கலைஞர் குடும்பத்துக்கு நெருக்கமான எம்ஜிஆர் கோபாலபுரம் வீடு ஏதோ ஏலமோ படத்துக்கு அது கட்டினாத்தான் அந்த வீடு இல்லைன்னா கிடைக்காதுங்கிறனால எங்கள் தங்கம் என்ற படத்தை ஓசியா நடிச்சு கொடுத்தார். அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமே
இது வந்து 71 தேர்தல். கலைஞர் சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து வெளியே போகல. நாம ஸ்தாபன காங்கிரஸ் குழந்தை ராமலிங்கம் ஏத்து நிற்கிறார். எங்கே? சைதாப்பேட்டையில. எம்ஜிஆர் தான் தமிழ்நாடு முழுவதும் 71 தேர்தல் சந்திச்சுவார். அவரால் வெற்றி பெற்றது. பிறகு இப்படிப்பட்ட எம்ஜிஆரையே திமுக இழக்கப்பட்டார்கள். இது பார்த்தா திமுக அரசியல்ங்கிறது வீக்கான அரசியல் தான். புரியுது. வீக்கான ஒரு பலூன் அரசியல் தான். நீங்க ரொம்ப ஆழ நுட்பமா பார்க்கணும். எம்ஜிஆர்ங்கிற ஒரு அந்த நடிகர் மக்கள் மத்தியில போனவர், சினிமா மூலியமா மக்கள் மத்தியில போனவர், அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் 71. காமராஜர் வெற்றி பெற்றாரு சொல்லி திருமலைப்பிள்ளை ரோட்டுக்கு அரசு அதிகாரிகள் எல்லாம் மாலையோட போயிட்டாங்க. நாளைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் அரசாங்கம். அதுல இவரே சொல்றாரு, உள்துறை அமைச்சர் நெடுமாறன் காமராஜர் சொன்னது. அப்படின்னு திமுக ஜெயிச்சது. அதிகமான 160 150 சீட்ல ஜெயிச்சது எம்ஜிஆருடைய பிரச்சாரம். இப்ப எம்ஜிஆர் நீக்கிறாங்க. இப்ப எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் திமுக வர முடியல. அப்பனால் திமுக வந்து ஸ்ட்ராங் போர்ஸா என்பது ஒரு வினாவை இங்க வைக்கிறேன். புரியுது ஐயா, புரியுது ஐயா. வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழக அரசியல் வரலாற்றை வந்து சுருக்கமா வந்து சொல்லி முடிச்சிருக்கீங்க. இந்த திமுகவும் மதிமுகவும் எந்த அளவுக்கு உங்களை வந்து பயன்படுத்தி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் விரிவா வந்து பேசியிருக்கீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் ஐயா.